வணக்கம். நாங்க விட்டாச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க பாட்காஸ்ட். நம்மளோட காகியா இணைஞ்சிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. வணக்கம் காகியா. வணக்கம் மிட்டாச்சி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஆமா, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். எப்படி போயிட்டுருக்கு பாட்காஸ்ட்லாம்? வழக்கம் போல போகுது. திடீர்னு 1 மாசம் நல்லா பண்ணுவோம். திடீர்னு 1 மாசம் கட்டையா போட்டுருவோம். என்னன்னு ரீசன் தெரியாம. அந்த மாரி மறுபடியும் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 மாசம் கழிச்சு. ஓகே, ஓகே. இனிமே நல்லா போயிடும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறமா அன்னைக்கான டாபிக் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர பத்தி என்ன நினைக்கிறீங்க பொதுவா? கலர்னா அந்த கலர் தான். ஒருத்தது ஒரு ஒரு கலர். நீங்க எந்த கலர பத்தி கேட்குறீங்க? இல்ல பொதுவா கேட்கிறேன். இப்ப கலர பத்தி உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கலர் பிடிக்கும். ஒருத்தர் ஒரு ஒரு கலர்ல இருப்பாங்க. நீங்க ஸ்கின் டோன் மாரி கேட்குறீங்களா? இல்ல கலர்ஸ் பத்தி கேட்குறீங்க? கலர்ஸ் ஜெனரலா கலர்ஸ பத்தி கேட்கிறேன். ஜென்ரலா கலர்ஸ்னா, இப்ப எனக்கு ஸ்கை ப்ளூ பிடிக்கும். சில பேருக்கு பிங்க். ஆளாளுக்கு என்னென்ன கலர் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்குமோ, அந்த கலர். ஃபேவரட் கலர்ன்னு ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்குற ஒரு சில விஷயங்கள்லயே பொலிட்டிக்கலா நெறைய இது இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம எடுத்து பேச போறோம். என்னன்னா கலர்ல நடக்கிற ஒரு கலர்ன்றத விட ரேசிசம் சொல்லலாம். ஆ, பட் நம்ம வந்து இங்க மெயினா எடுத்துக்கிறது கலர பத்தி தான். இங்க ரேசிசம்ன்றது அந்தந்த ரேஸ பொறுத்து ஒரு சில ப்ராப்ளம் வரும். நம்ம இதுல பெருசா அட்ரஸ் பண்ண போறதில்ல அந்த அந்த டாபிக்க. இங்க நம்ம எத பத்தி பேச போறோம்னா, கலரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். அத வச்சு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இம்பாக்ட் குடுத்துச்சு? எப்படி வந்து தன்ன வந்து இன்னொருத்தனா அ அவங்களோட சொந்த ஐடென்டிட்டி விட்டு எதுக்கு இன்னொரு ஐடென்டிட்டி தாவுறாங்க? அந்த ரீசன பத்தி தான் இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லா நம்ம பேச போறோம். ம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹிஸ்டரிய எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்துட்டு சப்போஸ் இப்ப வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒரு வரலைன்னா, இந்தியா எப்படி இருந்திருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. இப்ப இருக்கிற டைம்ல. ஆமா. இப்பயும் வந்து என்னவாயிருக்கும்னா, ஒரு ஒரே நாடு இல்லாம இப்பயும் உட்கார்ந்து அடிச்சுட்டு இருந்திருப்போம். கண்டிப்பா அதான் நடந்திருக்கும் ஆப்வியஸா. சேர்ந்திருப்போமான்றது தெரியாது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே ராஜாங்கலாம் ஆனா ராஜாங்க காலமே இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா அந்த பரம்பரைங்க அந்த எனிமிட்டிய வச்சுக்கிட்டு எதனா பண்ணியிருப்பாங்க. எப்படியும் சவுத் இந்தியாக்குள்ளேயே அந்த மாதிரி பிரிவினை வந்திருக்கும் எப்படியும். அந்த மாரி நிலைமை இப்ப இருக்கும்போது, இப்ப அவங்க வந்துட்டு போகும்போது என்னன்னா, ஒரு சில ட்ரேஸஸ்லாம் விட்டு போனாங்க. அந்த மாரி ஒரு ட்ரேஸ் தான் இந்த கலர வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றது. இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒன்ஸ் அவங்க எப்ப காலனி பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, இப்ப சிம்பிளா எடுத்துக்கலாமே. இப்ப அவங்க வந்து பிசிக்கலா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டானுங்க பொதுவா. நம்ம பார்த்தாலே தெரியும். ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு பிசிக்கும் வந்துட்டு, அவங்க யூரோப்பியன் கன்ட்ரி இருக்கிற ஒரு பிசிக்கும் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்துட்டு மைண்ட் அளவுல அவங்கள வந்து ப்ளே பண்ணணும். நீ வந்து கருப்பா இருந்தாலே ரொம்ப மோசமா இருக்க. உதடு வந்து ஏன் இப்படி இருக்குது? உன் முடி ஏன் வந்து இப்படி இருக்குது? இந்த மாரி. அவங்க எது எது வந்து அவங்களுடைய ப்ரைடுன்னு நெனச்சு ஒரு காலகட்டத்தில இருந்தாங்களோ, அதையே வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்றது? நெகட்டிவா போர்ட்ரே பண்ணி, வீக்கஸ்ட் பாயிண்ட்டா? ரொம்ப கில்ட்டி பண்ணி வீக்கஸ்ட் பாயிண்ட்டா கொண்டாந்துட்டானுங்க. இந்த மாரி நிலைமை இருக்கும்போது, இந்தியாவுமே அதுக்கு எக்செப்ஷன் கிடையாது. இங்கேயுமே வந்து இப்போ வரைக்குமே அப்படிதான் இருந்துட்டுருக்கு. எப்படி சொல்லலாம்னா வந்துட்டு, இப்போ பொதுவா அந்த டிபேட் ஷோலாம் இருக்குல்ல. அங்கலாம் வந்து ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் எடுக்கும்போது, அங்க கலர் எப்பயுமே ஒரு ரோல் ப்ளே பண்ணும். எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சரி. ரொம்ப சென்சிட்டிவா ஒரு இது போகுதுன்னா, அந்த கலர வச்சே கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது பேசுவாங்க. இவன் ரொம்ப கருப்பா இருக்கனால ரொம்ப கேவலமா இருக்கான். ரொம்ப கெட்டவன். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பொதுவாவே நடந்துட்டு இருக்கு. நம்ம டே டு டே லைஃப்லயே பார்க்கலாமே. அது ஏன் நம்ம எந்த டிபேட் ஷோலனாலும் ஃபேரா இருக்கவங்கள கொஞ்சம் கீழ உட்கார வச்சுட்டு, மேல கொஞ்சம் நார்மலா இருக்கவங்களலாம் மேல உட்கார வைப்பாங்க. அதுலேருந்தே ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து சினிமாவும் பெரிய அளவுக்கு இது கிடையாது இல்லையா? இப்ப நீங்க அந்த டாக்குமெண்டரி பார்த்திருப்பீங்கல்ல? நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன்ல. ஆமா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா வந்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரினா ஒரு என்டர்டெயின்மென்ட். அதாவது உங்களுடைய பொழுது போக்குறதுக்காண்டி மெயினா ஒரு இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி. அந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அத கண்டுபிடிச்சது வந்துட்டு யூரோப்பியன் கன்ட்ரி இல்லன்னா இந்த அமெரிக்கன் சைடுன்னு சொல்லலாம். இப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்க இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வந்தாங்க. வரும்போது அவங்களுக்கு வந்து அங்க பிரச்சனை இல்ல. ஏன்னா வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃபேரா இருப்பாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு ஃபிலிம்ல வந்து அவங்களோட ப்ரொஜெக்ஷன் தெரியும். ரெக்கார்ட் பண்ணும்போது. ஆனா அதே இது வந்து இந்தியாவோ, இல்ல இங்கிட்டு இருக்கிற அதாவது என்ன சொல்லலாம், ஈக்குவேட்டருக்கு கீழ இருக்க ரீஜியன்ல இருக்கிற கன்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கலாம் வந்துட்டு கலர் வேரியேஷன் பயங்கரமா இருக்கும். இப்ப இந்தியாலயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எத்தன ஸ்கின் டோன் இருக்குன்னாங்க? 30, 40 டோன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆ இருக்கும். ஆனா ஒரு காமனா வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 டூ 10 டோன்ஸ் இருக்கும். நம்மதுலயே. கொஞ்சம் மீடியம், மீடியம்க்கு கீழ, அதுக்கு கீழ, டார்க்கர் அந்த மாதிரி ஃபேர், மீடியம் அந்த மாதிரி நெறைய ஸ்கின் டோன்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கும்போது, நம்ம ஊர்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல பெருசா ப்ரொஜெக்ஷன்லாம் பெருசா இருக்காது. கரெக்ட்டா வந்து அது லைட்ட கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஃபிலிமா ப்ரொஜெக்ட் பண்ணுமான்னா கண்டிப்பா தெரியாது. அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய படத்துல வந்து இப்ப நாகேஷ் எடுத்துக்கலாம்.
இப்ப நாகேஷ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பா இருப்பாரு. ஆனா சினிமால பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ளேன்னு இருக்கும். அவ்வளோ மேக்கப். அங்க இருக்கிற ஆக்ட்ரஸா இருக்கட்டும், எல்லாருமே. ஆக்ட்ரஸ்லாம் வந்து ஒரு பயங்கர மேக்கப் போட்டிருப்பாங்க. இப்ப அதோட எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப பழைய ஆக்ட்ரஸ்லாம் இப்ப ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி ஸ்கின்ல ஒரு மாரி சுருக்கம் விழுந்து அந்த மாதிரி ரொம்ப. சுருக்கன்றது காமன். பட் அத தாண்டி இந்த ஸ்கின் வந்து இது ஒரே ஃபார்மேட்ல இருக்காது. என்ன சொல்றது? புள்ளி புள்ளியா, லைன் லைனா அங்கங்க இஷ்டத்துக்கு இருக்கும். அந்த மேக்கப்போட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு போம்போது என்னன்னா, ஃபிலிமுக்கு வந்து அதாவது கலர் ப்ரொஜெக்ஷன் வந்தாங்க. கலர் வந்த பிறகு அதே பஞ்சாயத்து தான். எப்படின்னு சொல்லலாம்னா, சிவாஜி படம்லாம் பார்த்தீங்கன்னா, சிவாஜியோட கண்ணம் ஃபுல்லா ஒரு மாரி இந்த ரோஸ் பவுடர் போட்டிருப்பாங்கல்ல. பிங்க்கா இருக்கும் ரோஸ் பவுடர். அதான் இவனுங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல எப்படி ஒண்ணு ஆரம்பிச்சானுங்களோ, அதையே தான் ஃபாலோ பண்ணும். யாருன்னா வந்து எதனா புரட்சி பண்ணா தான் உண்டு. அப்ப கூட ஃபுல்லா மாற மாட்டாங்க. திருப்பி எப்படி ஸ்டார்ட்டிங்ல இருந்தாங்களோ, அதையே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும்போது நீங்க வெள்ளையா இருக்கவங்கள போட்டீங்க ஓகே. கலர் படம் எடுக்குறீங்க, அப்பயும் நீங்க நான் ஃபேரா இருக்கவன தான் போடுவேன்னா, அது அந்த காலம் அப்படி. இப்பயும் அதுதான் தொடருது. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு இஷ்யூ இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம்ல இந்த ரோஸ் பவுடர் அடிக்கிறது. அப்பயும் வந்து கருப்பா இருக்கிறவன் என்ன பண்ணுவாங்கன்னா, பூசுறது, கரி பூசுறது. அது அத விட கொடுமையா இருக்கும். ஒரு சில படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவரு அந்த ஆக்டர் கருப்பா தான் இருப்பாரு. அவன வந்து நான் வந்து இன்னும் வில்லனா காமிக்கிறேன்னு கருப்பு பூசுவானுங்க. ஓஹோ! இல்ல நான் வெள்ளையா இருக்கவங்கள தான் கருப்பாக்கி பார்த்துருக்கேன். கருப்பாக்குறவங்க இன்னும் கருப்பாக்குவாங்களா? இல்ல அது வந்து இப்போ உள்ள ட்ரெண்ட். அதாவது என்னன்னா வந்துட்டு, ஒரு கேரக்டர் வந்து கிராமத்துலருந்து வராங்க, இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க வந்து கருப்பா காமிச்சா தான் அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற அர்த்தம். ஆனா இதுல என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து போய் படம்லாம் எடுக்குறாங்கல்ல, அங்க போய் புரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கருப்பா தான் இருப்பாங்க. வெள்ளையா இருக்க மாட்டானுங்க. கருப்பான்ட்ட காச வாங்கிட்டு திருப்பி கருப்பா இருக்கணும்னு ஏழையா காமிப்பானுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ரில மெயினா அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி வந்துட்டு ஹீரோயின்ஸ்லாம் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து பெரும்பாலும் வருவாங்க. அதுக்கு வந்து மெயின் நெறைய ரீசன் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கலர இன்னொன்னு வந்து என்னன்னா, அவங்கள வந்து அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ன்ற ஒரு டெர்ம் இருக்குல்ல. ஆமா. அந்த இதுக்கு இதாக்குறது. அவங்கள வந்துட்டு நீ வந்து நான் சொல்றத செஞ்சா மட்டும் தான் இங்க சர்வே பண்ண முடியும். அது இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 2, 3 படத்துல வந்திருக்கு. அத வச்சு சொல்றேன். அதாவது இந்த ஆக்ட்ரஸோட டைரி வச்சு கான்செப்ட் வச்சு ஒரு நெறைய படம் எடுத்திருப்பாங்க. அந்த படம்லாம் எப்படி இருக்கும்னா வந்துட்டு, ஆக்ட்ரஸோட பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அவங்களுடைய ஜர்னி வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆக்டர் தான்னு சொல்லிட்டு. நெறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. பெரிய, பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்துலலாம் வந்துட்டு. எனக்கு தெரிஞ்சு யாரோ இல்ல. மாளவிகா இன்னும் 2, 3 ஆக்ட்ரஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அப்ப பழைய மாளவிகா. இந்த மாளவிகா இல்ல. இவங்க இந்த சந்திரமுகில வருவாங்க தெரியுமா? அந்த மாளவிகா. அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அந்த மாரி ஒரு அது அந்த படத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா வந்துட்டு நடிக்க விட்டுருவானுங்க. பாதி படம் கிட்ட வரும்போது டாக் ஆரம்பிக்கும். இந்த மாரி நீங்க வந்துட்டு இது பண்ணணும். எங்களுக்கு வந்துட்டு கம்பெனி குடுத்தா மட்டும் தான் உனக்கு அடுத்து இதுக்கே போ முடியும். இல்லன்னா நான் ஹீரோயின மாத்திருவேன். இப்ப என்ன பிரச்சனைன்னா, தமிழ் சினிமான்றது வந்து ரொம்ப ஒரு மூட நம்பிக்கைக்கு பேர் போன இண்டஸ்ட்ரி. எந்த அளவுக்குன்னா வந்துட்டு அப்படியா? ஆமா. இல்லையே நார்த்த பொறுத்தவரைக்கும் நம்ம பரவாயில்லன்னு தான் நெனைக்கிறேன். இல்ல, இல்ல. சினிமா இண்டஸ்ட்ரியே ரொம்ப இதா இருக்கும். நம்ம இதுல கொஞ்சம் ஓவர். எப்படின்னா வந்துட்டு, ஒரு ஹீரோ வந்து இப்போ ஒரு படத்துக்கு நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் கார்ல வந்திருப்பாரு. அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கமிட் பண்ணியிருப்பாங்கல்ல. எல்லா படத்துக்கும் ஒயிட் கலர் தான் வேணும். அந்த கார் தான் வேணும். அந்த மாடல் தான் வேணும். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு இது. ஓ! அப்படி சொல்றீங்களா? ஆமா, ஆமா. அதே மாரி என்னன்னா வந்துட்டு, இந்த படத்துல வந்து இப்போ ஒருத்தவங்க பாதி விலகி போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ராசி இல்லாதவங்க. அப்படின்னு முத்திரை குத்துருவானுங்க. ம்ஹ்ம். இந்த ஒரு பிரச்சனையாலேயே வந்துட்டு இங்க வந்து நெறைய பேர் நடிக்க மாட்டாங்க. இது ஒரு மெயின் ரீசன்னால தான் இங்கேருந்து அதாவது என்ன சொல்றது? சவுத் இந்தியன்றத தாண்டி தமிழ்நாட்டில இருந்து பெரும்பாலும் நடிகர் யாரும் உள்ள வரதில்ல. நடிகை யாருமே. இங்க இருக்க ஸ்கின் டோனயே நீங்க இன்னும் அக்செப்ட் பண்ணல. அப்புறம் எப்படி இங்க இருக்கவங்க வருவாங்க? எப்படியும் இங்க இருக்கவங்க வந்தாலும் நீ வந்து போய் வெள்ளையாக்கிட்டு வா. இல்லன்னா வந்து நல்லா ப்ளீச் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இல்ல அது பண்ணா பரவாயில்லையா? இல்லன்னா சின்ன ரோல் குடுத்தா இப்ப சின்ன ரோல் குடுத்தாலும் பிரச்சனை இல்ல. அதோட என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இந்த ஹீரோயின வந்து ஹைலைட்டா காமின்ட்டு, பக்கத்துல நிக்க வச்சுருவாங்க. அது என்ன சொல்றது? ஒரு சில ஹீரோயின் வந்து அது வேணும்னே கேட்கறாங்க. இந்த மாரி நிக்கணும். நின்றா தான் நான் வந்து தனியா தெரிய முடியும். எப்படி வந்துன்னு காமெடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வடிவேலு எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். இப்ப வடிவேலு வந்து என்ன பண்ணுவாருன்னா, காமெடி ட்ராக் போதுன்னா, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் தான் ஒரு பீக்கு கொண்டு போவாரு. அவர் தான் அந்த காமெடி முடிப்பாரு. சுத்தி 5 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சும்மா அந்த நடுவுல இருக்கிற அந்த போர்ஷன்ல சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர, யாருமே வந்துட்டு அத ஆரம்பிக்கவும் மாட்டாங்க, முடிக்கவும் மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். எல்லா படத்துலயும் அப்படிதான் இருக்கும். ஆமா, ஆமா. சும்மா 4, 5 பேர கூட வச்சுக்கிட்டு, அவரே அவங்கள வச்சு அவரே காமெடி பண்ணி, அவரே பெரிய ஆளா மாரி அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, காமெடியன்ஸ் வந்து பெரும்பாலும் எல்லாரும் கருப்பா தான் இருப்பாங்க. வெள்ளையா இருக்கிற ரொம்ப ரேர். விவேக் ஒருத்தர் தான் நெனைக்கிறேன். விவேக் கூட வந்து அவர் கூட வந்து ஃபுல் டைம்
பெரிய காமெடி பண்ண மாட்டாரு. கொஞ்சம் கருத்தா பேசுற அந்த மாரி இதா போயிருவாரு. ஆமா. கொஞ்சம் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு அப்படியே அதுல காமெடியும் இன்வால்வ் பண்ற மாரி இருக்கும். அது இப்ப வரைக்கும் யோகி பாபுவே எடுத்துக்கலாமே. இப்ப யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா, அவர பார்த்து இண்டஸ்ட்ரியே ஒரு டைம் பொறாமப்பட்டுச்சு. எப்பன்னா வந்துட்டு, இந்த கோலமாவு கோகிலா படம் வந்துச்சு தெரியுமா? அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? ஆமா, ஆமா, ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த பாட்டு இப்ப போயிருச்சு. வேற ஒருத்தனும் பாடுறேன்ற பேர்ல ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க. பாட்டு வந்துச்சு. அது காப்பிரைட் இஷ்யூ ஆச்சு. அது தனி கத. அப்ப என்னாச்சு, அந்த ஓப்பனிங் டயலாக்கோட இந்த ஒரு சாங் வரும். அந்த டயலாக் சொல்லிட்டு இவரு டான்ஸ் ஆடுவாரு தெரியுமா? அவன் டான்ஸ் ஆட மாட்டான். அவனுடைய இது மாரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அது காமெடியும் தாண்டி ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபுல்லா ரீச் ஆச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஆக்டர் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குமான்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த லிரிக்கல் வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டு வரும். படத்துக்கு வந்து. அதுல வந்து வெறும் ஸ்டில்ல மட்டும் போட்டுட்டு, அந்த டெக்ஸ்ட்ட மட்டும் போட்டு ஒரு பாட்ட ஓட்டிட்டு இருப்பானுங்க. இந்த படத்துல தான் வந்துட்டு எடுத்தோனே ஃபர்ஸ்ட்டு சாங்கா ரிலீஸ் ஆச்சு. சாங்கா ரிலீஸ் ஆனோனே பெரிய ஹிட். மொத்த இண்டஸ்ட்ரியுமே இதாச்சு. அந்த டைம்ல என்னன்னா, யோகி பாபு பார்த்து நெறைய பேர் பொறாமப்பட்டானுங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு இவனுக்கு வந்து நயன்தாராக்கு டாக்லாம் கிளம்புச்சு. ஆமா, ஆமா. நெறைய கிளம்புச்சு. இது நீங்க வந்து எங்க நோட் பண்ணலாம்னா, நெறைய ஃபிலிம் அவார்ட் ஃபங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, யோகி பாபு அந்த டைம்லலாம் வந்துட்டு பெரும்பாலும் வரமாட்டான். அப்படியே வந்தாலும் போயிட்டு என்ன பண்ணுவானுங்க, கலாய்க்க ஆரம்பிச்சுருவானுங்க. நயன்தாராவலாம் நடிச்சிட்டீங்கன்ற மாரி ஒரு அதாவது என்னால பண்ண முடியல. ஒரு வெள்ளையா இருக்கிற என்னால ஒரு பண்ண முடியல. கருப்பா இருக்க நீ எப்புட்றா பண்ண? அந்த மாரி ஒரு கருப்பா இருக்கான்றத விட, அவனுங்களுக்கு என்னன்னா, கருப்பா இருக்கான்றத தாண்டி அவன் முடி இப்படி இருக்கு, அவன் மூஞ்சி இப்படி இருக்கு, அவன் இப்படி குண்டா இருக்கான். இவன்லாம் எப்படி நடிக்க வந்தான்னு கேள்வியே அவனுங்களுக்கு பெருசா இருக்கும். இதுல அவ்வளோ பெரிய ஆக்டர் கூட நீ நடிச்சிருக்க, அப்படின்னு அவனுங்களுக்கு அப்படியே வயித்தெரிச்சலா இருக்கும். அது அந்த மாரி ஒரு சில விஷயம் நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் பாலிடிக்ஸ்ல வந்துட்டு அ சேம் ஜெண்டரே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்துட்டு ஒரு வெள்ளையா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஒரு கருப்பா இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ண நெனச்சாலுமே, இந்த சொசைட்டி அவன விடாது. அதுதான் இங்க பெரிய மேட்ரு. ஏன் அவங்க அம்மா, அப்பாவே விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு இதா இருக்குது. ஈவன் தோ இப்ப அவங்க வீட்ல அவங்க அக்காவோ, தங்கச்சியோ கருப்பா இருந்தாலுமே, அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுப்பானுங்க. இவன் நல்லா தானே இருக்கா, இவன் ஏன் கல்யாணம் பண்ண மாட்றான்? அதாவது 2 பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டு இருப்பானுங்க. பையனுக்கு ஒரு லாஜிக்கு, பொண்ணுக்கு ஒரு லாஜிக்கு. அப்ப இந்த பையனுக்கு எதனா இருக்கும் அப்படின்ருவானுங்க உடனே. உடனே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே அதான் இது வந்து ஃபேமிலி பேச மாட்டாங்க. சுத்தி இருக்காய்ங்க தெரியுமா? அந்த எதிர்த்த வீடு, அந்த தெரு அங்க ஆரம்பிச்சுருவானுங்க. என்னப்பா இவரு இந்த இந்த பொண்ணு அடிச்சிருக்கு, அவ இதுதான் பிரச்சனைன்ருவானுங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்ல. சினிமால இருக்காங்கல்ல அவங்களுக்கும் தான். இந்த படம் பார்த்துருக்கீங்களா? இவங்க கீர்த்தி மாட்டின் தெரியும்ல உங்களுக்கு? ஆமாமா. அவங்களும் இவனும் அந்த ஆக்டர் பேர் என்ன மறந்துட்டேன். ஆ இந்த படம் நடிச்சானே! அவங்க ஹஸ்பண்ட் அசோக் செல்வனா? ஆ அவன் தான். அவங்க 2 பேருக்கு மேரேஜ். ஃபோட்டோலாம் Instagramல போட்டுருக்காங்க. போட்டா கீழ வந்துட்டு கமெண்ட் வரும்ல. ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு போடுவானுங்க. ஆமா. அவளதான் சொல்லுவாங்க எல்லாம். இல்ல, இல்ல வந்தத சொல்றேன். கீழ கமெண்ட்ல என்ன ஆச்சுன்னா வந்துட்டு, ஒரு பக்கம் வந்துட்டு பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இது பண்றானுங்க. வழக்கமா சிம்பு அடிப்பாங்கள்ல அந்த மாரி அடிச்சுட்டு சும்மா அக்கா வாழ்த்துக்கள் அண்ணன் போட்டு போயிருவானுங்க. பொண்ணுங்க சைடு என்னன்னா, அங்க தான் பெரிய ப்ராப்ளம். நெறைய பொண்ணுங்க வந்துட்டு வெள்ளையா இருக்கிற பையன் ஏன் இந்த இந்த பொண்ண கல்யாணம் பண்ண அந்த மாரி டாக்கு. நெறைய பொண்ணுங்க தான் அந்த போஸ்ட் கமெண்ட் போட ஆரம்பிச்சாங்க. மேரேஜ் போஸ்ட் கீழ பயங்கரமா. ஆமா. இவனுக்கு போய் இந்த பொண்ணா? ஏன் என்னாச்சு? அந்த மாதிரிலாம் பேசுவானுங்க. எப்படி இவன் போய் இவளுக்கு அக்செப்ட் பண்ணான்? அதுவும் அவன் பாடிய பாரு, மூஞ்ச பாருன்னே பேசுவானுங்க. இப்ப இதுல வந்துட்டு என்ன சொல்றது? இப்ப இந்த கீர்த்திமணி ஒல்லியானால தப்பிச்சுச்சு. ஒல்லியா இருக்கனாலயும் தான் சொல்லுவாங்க. எப்பா இவ என்ன இப்படி ஒல்லியா, கருப்பா இருக்கா? இவள போய் வந்து இவன் எப்படி கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான்? அப்படின்னு கேட்பாங்க. அவளே சொல்லியிருக்காளே! அவ கொஞ்சம் ரொம்ப ஒல்லியா இருந்தவ, கொஞ்சம் படத்துக்காக அதுவும் படத்துக்காக தான் அவ கொஞ்சம் கெயின் பண்ணா வெயிட்டு. அதனால கொஞ்சம் இதுவா இருந்தா. இல்லன்னா இன்னும் கலாய்ச்சிருப்பானுங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்றது? இப்ப கீர்த்திமணினே வந்தாலுமே அவங்க ஒரு 2 படம் கதை நல்லா எடுத்து நடிக்கிறாங்களே தவிர, அதுக்கான ப்ரமோஷனோ, அந்த பப்ளிசிட்டியோ போய் சேர மாட்டேங்குது. ஆமா, என்னன்னா வந்துட்டு டைரக்டர் பார்க்குறானுங்க, ஹீரோவ பார்க்குறானுங்க. ஆனா ஹீரோயின பார்க்க மாட்டானுங்க. பொதுவா சொல்றேன். ஒரு பெரிய பெரிய ஆக்டருக்கு சொல்றேன். இப்ப அதே ஒரு சின்ன படமா இருந்துச்சுன்னா, அங்க ஹீரோயின பார்ப்பானுங்க. ஹீரோயின் நல்லா அழகா இருக்குதா? அழகு மீன்ஸ் அவங்க வைக்கிற ஸ்டாண்டர்ட சொல்றேன். அவங்க ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு நல்லா இருக்காங்களா? படத்துல வந்து ஒரு நல்ல பாட்டு இருக்குதா? அந்த மாரி தான் இது கிரைட்டீரியா வச்சுருக்காங்களே தவிர வந்துட்டு, ஒரு கதை நல்லா இருக்கா? இல்ல இந்த இந்த மாரி ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா தான் நாளைக்கு நெறைய ஆக்டர்ஸ் உள்ள வருவாங்கன்ற அந்த மைண்ட் செட்டே இல்ல. இப்ப YouTubeே எடுத்துக்கலாமே. இப்ப YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யாரு பிளாக் ஷீப்ல ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு தெரியுமா? டீச்சர் வச்சு. பார்த்துருக்கீங்களா? ம். பார்த்தது இல்லையே! பார்த்தது இல்லையா? பவி டீச்சர்ன்னு சொல்லிட்டு இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இரவு நிழல்ல. ஆ பவி டீச்சர். பவி டீச்சர் தெரியும்.
இப்ப அந்த அம்மா வந்துட்டு படத்துல இது யூடியூப் நடிக்கும்போது ரொம்ப அவங்க ஒரிஜினல் டோன் நடிச்சிருப்பாங்க கலர்ல. அதே நீங்க வந்து சினிமால பார்த்தீங்கன்னா, கலர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படத்துக்கு ஏறும். எப்படி சொல்லலாம்னா, நம்ம யாரு இவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். அவங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆமா. அந்த யூடியூப் டாக்குமெண்ட்ரிலயே சொல்லுவானுங்களே. ஆனா அவ எப்படி ஒத்துக்கிட்டான்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. அவளே வந்து அந்த டோனு, அந்த ஃபர்ஸ்ட்லருந்து அவளும் அந்த ஃபேஸ் பண்ணியிருப்பா அந்த ரேசிசம். திருப்பியும் இப்போ வந்து அவ வந்து உடனே ஃபேர் அண்ட் லவ்லி, க்ளோ அண்ட் ரோலியா மாறுனோனே, ஓகே இவங்க க்ளோவ பத்தி தான் பேசுறாங்கன்னு எப்படி அவ அத மாறி, அத யூஸ் பண்ணி அது ஒரு ஆடா வந்துச்சுன்னே எனக்கு புரியல இன்னும். அவ என்ன மைண்ட் செட்ல அத எடுத்தான்னே புரியல. இதோட இன்னொரு கூத்து என்னன்னா, அந்த அம்மா வந்து என்ன பண்ணும்னா, அப்பப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி பேசிரும். எப்படின்னா வந்துட்டு, தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லும்போது டீ ஷர்ட் போட்டுச்சு. அதுக்கு ஒரு 5, 6 மாசம் முன்னாடி தான் இங்க ஹிந்தியில வந்து கபில் சர்மா சொன்ன ஒரு இது இருக்கு. இல்ல கபில் சர்மாவா? ஷோட நேம் கரெக்ட்டா என்னன்னு தெரியல. அந்த ஷோல வந்துட்டு எனக்கு ஹிந்தி தெரியுன்ற மாரி பேசிட்டாங்க. இங்க வந்துட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு டீ ஷர்ட்ட போட்டு ட்ரெண்ட் பண்ணவும் எல்லாரும் புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆஹா! அந்த மாரி அடி வாங்கிட்டு இருந்துச்சு. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல அந்த ரம்மி ஒரு சில சின்ன சின்ன படம் நடிக்கும்போது என்ன சொல்றது? இத்தனைக்கும் இந்த ஊரு தான். அதுக்கேத்த டோன்ல ப்ராப்பரா வந்தவங்க. கொஞ்சம் போக போக என்னாச்சு சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த டோன்ல இருந்து அவங்க வந்து எதனா என்ன சொல்றது? டீடான் பண்ணுவாங்களா? இல்ல ஃபேர் ஆகுறதுக்குன்னே எதனா பண்ணுவாங்களா? எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா டீடான் பண்ணா கூட நம்ம டோன்லருந்து கொஞ்சம் மாறலாம். ஆனா இவ்ளோ ஒருவேள மேக்கப் போட்டு அப்படி கவர் பண்றாங்களா என்னன்னு தெரியல. இல்ல மேக்கப் போட தான் செய்வாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல வந்துட்டு ரியானான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் இருக்காங்க. பெரிய செலிபிரிட்டி அங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, மேக்கப் வைப்பாங்கல்ல. மேக்கப் செட்டு. இப்ப மேக்கப் செட்டு பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 டோன் தான் இருக்கும். அதாவது அந்த அந்த ஒயிட்டா கொண்டு வரதுக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிளாக் டோன்லயே வந்துட்டு 80 ஷேட் என்னமோ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கருப்பா இருந்தாலுமே மேக்கப் போடணுன்ற நிலைமைக்கு ஆயிருச்சு. கருப்பா இருக்க வெள்ளையா இருக்க அவங்க என்ன அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, வெள்ளையா இருக்கவங்க தான் மேக்கப் போடணும்னு இல்லையே! நீயும் உன்ன க்ரூம் பண்ணிக்கணும்னா, நீ மேக்கப் போடு. நீயும் வந்து அவங்கள மாரி நீ ஃபேர் ஆவணும்னு கிடையாது. நீ உன்ன க்ரூம் பண்ணி நல்லா மத்தவங்களுக்கு காமிக்கணும்னா, மேக்கப் போடு. இப்ப மேக்கப் வந்து நெசசரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போலாம். அது வந்து கொஞ்சம் நல்லதா இருந்தாலும், அதாவது ஃபேரா இருந்தா தான் போடணும். நம்ம போடக்கூடாது. சரி, இப்ப நம்மளும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஏத்த மாரி டோன் வருதுன்னு அத அக்செப்ட் பண்ணாலும், அதுவும் ஒரு மார்க்கெட்டிங், கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் தான். நீ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கியே ஆவணும். இப்ப ஸ்கின் கேர் எப்படி இதுவாகுதோ, அதே மாரி மேக்கப்பும். நீங்க இந்த பாயிண்ட் சொல்லும்போது தான் இன்னொன்னு ஞாபகம் வருது. இந்த பியூட்டி கான்டெஸ்ட். அது மெயினா இதாகணும். இப்போ வந்து ஒரு காமன் ஆடியன்ஸா எந்த புரிதல் இல்லாம பார்க்குறவனுக்கு என்ன என்ன தெரியும்னா, இந்த மாரி நெறைய நாட்டுலருந்து மாடல்ஸ் வராங்க. யார் ஜெயிக்க போறாங்கன்ற மாரி இருக்கும். ஆனா நல்லா தெரிஞ்சவங்க நோட் பண்ணாங்கன்னா வந்துட்டு, அது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் தான். அதாவது அந்த ஸ்பான்சர் பண்றாங்கல்ல அந்த ஈவென்ட்‌டுக்கு. ஸ்பான்சர் பண்றவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இது மேக்கப் விக்கிற இண்டஸ்ட்ரியா தான் இருக்கும். அவைங்க வந்து உள்ள வந்து அவங்க அவங்களோட ப்ராடக்ட் எப்படி ஷோகேஸ் பண்றாங்கன்ற ஒரு இடம் தான் அந்த இடமா இருக்கும். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாலருந்து ஜெயிச்சிருப்பாங்க நெறைய பேர். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு யாருமே அவங்க ஸ்டாண்டர்ட் மாரி அந்த ஒயிட் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு இந்த கலர் தான். ஒரு மாரி என்ன சொல்றது? நியூடா டார்க் ஷேட்ல தான் இருக்கும். டார்க்ன்றத விட இந்த என்ன சொல்றது? ஏதோ ஒரு ஷேட் சொல்லுவாங்களே! மீடியம் டோன்ல தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லாரும் இருப்பாங்க. அப்ப வந்து மேக்கப் அந்த அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. எப்ப ஐஸ்வர்யாயோ இன்னும் 2, 3 பேர் ஜெயிச்சிருப்பாங்க டைம்ல. இந்த 1990ஸ் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் தான் கலரு அதிகமா அதாவது எப்பன்னா, அந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்து எப்ப இவங்களும் கலர் தான் அவேர்னஸ் குடுத்து அந்த டோன்லாம் மேக்கப் செட்ல கொண்டாடுறாங்களோ, அப்பதான் அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணாமயே அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. நெறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் குடுக்குறாங்க. அப்ப வந்து அந்த ஷேடு குடுக்கல. அதனால வந்து இவங்கள ஜெயிக்க வைக்கல. இப்ப அந்த ஷேடு குடுக்குறான். இப்ப அதனால தான் நெறைய பேர் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து அவங்களுடைய இது இருக்குது. அவங்க எஃபோர்ட் போடுறாங்க. நீ கருப்பா இருந்தாலும் உனக்கு ஏத்த மாரி நீ மேக்கப் போட்டுக்கிட்டன்னா, நீ வந்து இதுவாயிருவ அப்டின்ற மாரி. எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு எனக்கு வந்து எப்படி சொல்லலாம்? முன்னாடி வந்துட்டு நீங்க மேக்கப் பண்ணிட்டு இப்படி வாங்கன்ற மாரி இருந்துச்சு. அப்படி தேவையில்ல. நீ நீயாவே இரு. ஆனா என் மேக்கப் போட்டு நீயா இரு. ஆமா. அந்த ஒரு ஸ்டாண்ட் கொண்டு வரானுங்க. இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு மாரி இப்படி தானே இருக்கு. இப்ப எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் பெரிய பெரிய இதெல்லாம் இருப்பாங்கல்ல. இப்ப அவங்கள பார்த்தாலுமே, அவங்கள யாருமே இப்ப நீங்க கருப்பா இருக்கிற ஒரு ஆளு கூட பார்க்க முடியாது. எல்லாம் வெள்ள வெள்ளேன்னு இருப்பாங்க. ம்ஹ்ம். அதுவும் என்னோட ஃப்ரெண்டுலாம் என்ன சொல்றான்னா, அவங்களுக்குன்னு தனியா ஒரு மேக்கப் பிராண்டே இருக்குமாம். அதாவது அந்த பிராண்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா, அந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ராயலா காட்டும். ஸோ அந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸே வந்து காஸ்ட்லியா இருக்கும். எல்லா அந்த ஏர் ஹோஸ்டஸும் வந்து அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும். அவங்க சொல்ற லிப் ஷேட் தான் யூஸ் பண்ணணும்.
அதுக்கு வேற எதுவுமே இப்ப நம்மளோட காசுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் அஃபோர்டபுளா வாங்கலாம்னா, அப்படி வாங்க விட மாட்டாங்க. இவனுங்க காசு குடுக்கறது ஒரு 70,000 குடுக்குறானுங்கன்னா, அதுல ஒரு 10, 15,000, 20,000 மேக்கப்க்கே போற மாரி தான் அவனுங்க. அந்த வேலையே அப்படிதான். இல்ல இப்ப அந்த அளவுக்கு காசு இதாயிடுச்சுன்னா, அப்புறம் எப்படி அவங்களால இது இது பண்ணிக்க முடியும்? ஆனா இருக்கு. இப்போ இந்த பிராண்ட்னா இப்ப மேக்னா, மேக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான். அவங்க ஒரு 3 பிராண்ட் சொல்லுவாங்களாம். அந்த 3 பிராண்ட்ல இருந்து தான் நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கணும். அது நீங்க எப்படி வாங்கிக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். ஆனா அந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி, அந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் போட்டு தான் நீங்க வந்து ஃப்ளைட்ல ஏற முடியும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது கல்ச்சர எப்படி அஃபெக்ட் பண்ணுது? அந்த மாரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்களேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான். இப்ப முன்னாடி ஆப்பிரிக்கன் கன்ட்ரீஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு ஒரு பாயிண்ட்டே வந்து வீக் ஆக்குனாங்கற மாரி, நம்ம சொசைட்டில எப்படி ஊடுருவுச்சுன்றத மெயினா பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா சினிமால வந்துச்சு. அப்புறம் டிவி வந்துச்சு. டிவி வரவும் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு, சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் எல்லாம் அப்ப இருந்தவங்கலாம் வந்துட்டு உள்ள வரும்போதே என்ன கலர் தான் கிரைட்டீரியான்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சினிமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் குடுத்துருச்சு. சினிமா அப்படி பார்த்துட்டு நான் எப்படி திடீர்னு மாத்துறதுன்ற மாரி இருந்துச்சு. அதையும் தாண்டி அப்ப இருந்த ஒரு பழைய நம்ம ஒரு 1990ஸ் 2000 அந்த டைம்லாம் இருக்குல்ல. அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்லயே வந்துட்டு ஒரு டிராமான்னா வந்துட்டு ப்ராப்பரா அந்த ரீஜனுக்கு ஏத்த மாரி கிட்டத்தட்ட செட் பண்ணியிருப்பானுங்க. இந்த மாரி எப்படி இது பண்றது? அவங்க கலர் ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்பயே இருந்துச்சு. பட் ஆனா வந்து அட்லீஸ்ட் அந்த சரவுண்டிங்காவது ஓரளவுக்கு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணானுங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டோட்டல் ஆப்போசிட். யாருமே தமிழ்நாட்ல இதுல கிடையாது. தமிழ் நாடகம் தான் பேரு. ஆனா வந்துட்டு தமிழ்ல எவனும் இருக்க மாட்டானுங்க. ஃபுல்லா வெள்ள வெள்ளேன்னு இருக்கும். அப்படியே ஸ்க்ரீன பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணு போயிரும் போல. அந்த அளவுக்கு ஓவர் மேக்கப், ஓவர் இது என்ன சொல்றது? குவாலிட்டி இன்கிரீஸ் ஆயிருச்சு. ஆனா உள்ள இருக்கிறது மோசமாயிருச்சு. சொல்லுங்க. அதான் வெள்ளையா ஆக்கி எல்லாரும் அப்படியே இப்ப எப்படின்னா நம்மளுக்குன்னா ஒரு ஸ்கின் டோன் வேரியேஷன் தெரியும். ஓகே இவங்க இந்த கலர் இவங்க இப்ப எல்லா சீரியல் ஆக்டரும் அப்படியே வெள்ளையா அப்படியே எல்லாம் நின்னும்போது ஒரு ஸ்கின் டோன் வேரியேஷனும் இருக்காது. எல்லாருமே வெள்ளையா இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒருத்தர் பாவப்பட்ட கேரக்டர் இருந்தா அவங்க மட்டும் டார்க் ஷேட்ல இருப்பாங்க. மீதி எல்லாரும் அதே ஸ்கின் டோன்லயே நம்ம அங்க சென்னைக்கு இது வந்திருந்தேன் இல்லையா? அப்ப மீட்டப் அப்ப. ஆ அப்ப வந்துட்டு எங்க சொந்தக்காரங்க வீட்ல தான் தங்கியிருந்தேன். தங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்ல அவங்களோட அம்மா, அப்பா இருந்தாங்க. சித்தியோட அம்மா, அப்பா. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டிவி தான் நாடகம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க போல. போட்டாங்க. நானும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. கலர் எல்லாம் அப்படியே ஒரே கலர் அப்படியே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்குது. அதான் எல்லாரும் இப்ப இப்ப நீங்க மைனாவ எடுத்தீங்கனாலும், இல்ல வேற எதுனா ஒருத்தவங்கள எடுத்தீங்கனாலும், ஃபர்ஸ்ட்டு வந்து வேற மாரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரே கலர்ல வந்துரும். அது எப்பன்னா கரெக்ட்டா சொல்லணும்னா ஒரு 2015க்கு முன்னாடி, பின்னாடி அப்படி பிரிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாடகம்லாம் வந்து கலர் ஷேட் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அத வந்து பிரம்மாண்டமா காட்டுறேன்ற பேர்ல, ஒரு கேமரா இம்ப்ரூவ் ஆச்சு. கேமரா இம்ப்ரூவ் ஆகும்போது அந்த கலர் இன்னும் நல்லா அழகா அத விட்டுப்புட்டு நான் வந்துட்டு ஃபுல்லா வெள்ள அடிச்ச மாரி எல்லாத்தையும் வெள்ள அடிச்சு விட்டேன். வந்து நின்னுட்டு பண்ணிட்டு போங்கன்ற மாரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கார்ப்பரேட் செக்டார்ல அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ ஒருத்தவங்க கலரா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு தான் இன்கிரிமென்ட் குடுக்கும். அவங்களுக்கு தான் இது பண்ணும். இது கலர வச்சே நெறைய இடத்துல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு வேல பார்ப்பான். கஷ்டப்பட்டு வேல பார்த்துட்டு இருக்கான். அவன் கருப்பா இருக்கன்றதுக்காண்டி அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறது கிடையாது. எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு சில பேர்லாம் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போணும்னு நெனைப்பாங்கல்ல. அப்ராட் போய் நான் வந்து வேல பார்க்கணும். ஆமா. இப்ப அவங்களுக்கே என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அ இல்ல நீ போகாதப்பா, இவங்க போகட்டும். கொஞ்சம் நல்லா ஃபேரா இருக்காங்க. இவங்க வந்து கம்பெனிய ரெப்ரசென்ட் பண்ணா நல்லாருக்கும். அதாவது இவன் கஷ்டப்பட்டு திறமையா கொண்டாந்துருப்பான். இவன மதிக்க மாட்டானுங்க. ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஒரு காட்சி பொருளா நான் ஒரு பொண்ண காமிக்க போறேன். அதனால நீ பண்ணாதன்றாங்க. அவன் அவன் பண்ண ப்ராஜெக்ட்டே நீ குடுத்து விடு. நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கான வேலைய குடுத்துர்றேன். அவ போய் ரெப்ரசன்ட் பண்ணட்டும். அப்டின்ற மாரி. அவனோ, அவளோ யார் அவங்களுக்கு தெரியுதோ, அழகா தெரிறாங்களோ அவங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருக்கிறது. இப்ப வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள எப்படி ட்ரீட் பண்றானுங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்ப நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீ மேல, நீ கீழன்ற மாரி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா வெளிநாடு போனா நீ கருப்பா, வெள்ளையா அவ்வளோதான். ஒரே கிரைட்டீரியா முடிஞ்சு போச்சு. நம்ம ஊர் மாரி வந்துட்டு நீ இவனுக்கு கீழயா, நீ அவனுக்கு மேலயான்ற சண்டையெல்லாம் இருக்காது. இப்ப எப்படி சொல்லலாம்னா, இந்த கொரியன் கல்ச்சர் இருக்குல்ல. இப்ப நம்ம ஊர்ல வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுச்சு. ஆமா. எந்த அளவுக்குன்னா வந்துட்டு, இதுக்கு தனியா ஷோவே வச்சாங்கன்னு நெனைக்கிறேன். நீயா நானால கரெக்ட்டா? ஆமா, ஆமா வச்சாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த ஷோவ? பார்த்தேன், பார்த்தேன். அதுல நெறைய பேர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதுல ஒரு பொண்ணு சொன்னது எனக்கு காமெடியா இருந்துச்சு. என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து ஸ்டாக்கிங் பண்றாங்கல்ல. ஆ நம்ம ஊர்ல பண்ணா தப்பு. நான் ஒத்துக்கிறேன் தப்பு தான். ஸ்டாக்கிங் பண்றது தப்பு. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம தேவையில்லாம ஓயாம போட்டு நச்சரிச்சுட்டு இருந்தா ரொம்ப பெரிய தப்பு. அதே இது வந்துட்டு, அங்க டிராமால டிராமா இருக்குல்ல. அங்க காமிச்சா அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதாம். கியூட்டா. அந்த ஒரு டேர்ம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது கூட என்ன சொல்லுச்சுன்னா, இது மாதிரி இங்க வந்து எல்லாம் ரொம்ப மோசமா நெகட்டிவா இருக்கு. அங்க வந்து எப்படின்னா, ஒரு பொண்ணு அவர் வந்து எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான் இருக்கும். கே ட்ராமால. ஒண்ணு அந்த பையன் வந்து ஒரு பெரிய
கம்பெனியோட சிஇஓவா இருப்பான். அந்த பொண்ணு வந்து எதனா மிடில் கிளாஸ் பொண்ணா இருக்கும். வேலை செய்யும், லவ் பண்ணும். இந்த பொண்ணு லவ் பண்ணும். அந்த பையன் லவ் பண்ணுவான். ஆனா 2 பேரும் காமிச்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா சேர்ந்துருவாங்க. இந்த கதை தான் ஒண்ணு ஓடும். அது இல்லன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் லவ் மாரி. ஒரே பொண்ணே 2 பேர் லவ் பண்ணுவானுங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையன தான் புடிச்சிருக்கும். ஆனா அத சொல்லவே சொல்லாது. லாஸ்ட்டா கிளைமாக்ஸ்ல சொல்லும். இதுதான் இதே ஸ்டாக்கிங் தான் அங்கேயும் நடக்குது. ஆனா அங்க பண்ணா வந்து கியூட்டு ரொம்ப அழகா இருக்கு. அவங்க லவ்லாம் எவ்ளோ ட்ரூவா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த லவ்ல ட்ரூவா இருக்கு. இங்கலாம் யாரையுமே நம்ப முடியல. யார பார்த்தாலும் வந்து இதுவா இருக்கு. அப்டின்து. நம்ம நாட்டையே கீழ எறக்கிட்டு, கொரியா நாட்ட வந்து அவ்ளோ இதுவா, அவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸா இருக்காங்க எல்லாரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொரியால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த டிராமால பத்தி சொன்னோம்ல. இது எதுவுமே வந்து அங்க வந்து நடக்காது. அதாவது ஆக்சுவல் ஈவென்ட்டா இருக்காது. முதல்ல அவங்களே அவங்க இத பார்க்க மாட்டானுங்க. ஆமா. இவரு கோபிநாத் போயிருந்தாரு கொரியாக்கு. அப்ப வந்து எல்லாரையும் கேட்கிறாரு. "நீங்க இந்த சீரிஸ் பார்ப்பீங்களா? இவ்ளோ ஃபேமஸான சீரிஸ்." "இல்ல, இல்ல நாங்கலாம் அத பார்க்க மாட்டோம்ன்னு." அவனுங்க வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க நாட்டு இது அவனுங்களே பார்க்கறது இல்ல. ஆனா நம்ம தான் அவனுங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். நம்ம இதுல வந்து எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு பொட்டி கடையில கூட அந்த கொரியன் டிஷ் இல்லாம இல்ல. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஊர்ல வந்துட்டு. அதுவும் குறிப்பா என்னன்னா, அந்த பிடிஎஸ் பேண்ட். அத பத்தி என்ன பேசுறது எனக்கு தெரியல. இப்ப நெறைய மியூசிக் பேண்ட் இருக்கு. ஓகேவா? இப்ப வந்துட்டு இப்ப மியூசிக்ன்றது அந்த வோக்கலு, அந்த சவுண்ட் அவங்க எப்படி டெலிவரி பண்றாங்கன்றது தான். எண்ட் ஆஃப் த டே தான் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்டுக்காண்டி இங்க எங்கேயுமே ஓடுனது கிடையாது. இப்போ வந்து இளையராஜா ஒருத்தர் மியூசிக் போடுறான்னா, இளையராஜா நல்லா போட்டனால தான் அவர பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நான் வந்து இப்படி வந்தேன்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டாங்க. அதே மாரி தான் ரகுமானுக்கு அதுதான். இப்ப இருக்கிற அனிருத் வரைக்கும் அப்படிதான். அவன் மியூசிக் ஒழுங்கா போட்டான்னா இண்டஸ்ட்ரியில சர்வைவ் ஆகும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப மியூசிக் நல்லா இருந்தா ஓகே. இப்ப அந்த மியூசிக் சுத்தமா நமக்கு புரியாது. இப்ப இங்கிலீஷ்னா கூட ஏதோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுக்கும். அட்லீஸ்ட் அந்த மியூசிக் புரியலனாலும் அந்த ஃப்ளோ வந்து உங்கள இழுத்துரும்ல. மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆமா. லிரிக்ஸ் ஆச்சும் புரியும் கொஞ்சம். இந்த ராப்லாம் இது பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு 2 லிரிக்ஸ் ஆச்சு புரியும். அவனுங்க பாடுறது என்னன்னே புரியல. அவனுங்களும் இப்போ வந்து நடுவுல இங்கிலீஷ் எடுத்துட்டு வந்துடுறானுங்க. ரீச் வரணுன்றதுக்காக. அதான். ஏன்னா அவங்களுக்கே தெரியுது. நம்மளோட இது ஓட்டுனோம்னா ரீச் ஆகாது. கொஞ்சம் வைடான ஆடியன்ஸ் எப்படி போணும்னு சொல்ட்டு. இப்ப அது ஒரு கிரைட்டீரியா இருந்தா பரவால்ல. ஜஸ்ட் லைக் தட் அந்த லுக் நல்லா இருக்குது. இவங்க வந்து பார்த்தா, ஏதோ வந்து வெள்ள வெள்ளேன்னு இருக்கான்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே வந்து முதல்ல பெரிய தப்பு தான். ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு வெள்ளையா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்க்ரீன்ல பார்க்குறதுன்றது வேற. ஏன்னா வந்து அங்க இருக்கிற கல்ச்சர் வந்து நம்மளோட ரொம்ப டாக்ஸிக்கான கல்ச்சர். நீங்க நல்லா இருந்தா மட்டும் தான் வேலைய கிடைச்சுக்க. அவங்க ஸ்டாண்டர்ட் வைக்கிறாங்கல்ல. இப்ப அவங்க வைக்கிற ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம ஊர்ல வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற பாதி பொண்ணுங்களுக்கு மேல வந்துட்டு கல்யாணமே நடக்காது. அதுவும் இல்லாம அவனுங்களுக்கு வந்து அந்த ஒரு காம்படிஷன்லாம் வேற இருக்கும். அதுல அந்த வெயிட்னா அந்த வெயிட் தான். அவங்க அப்படியே சாப்பிடுறது வந்து அந்த கேர்ல்ஸ்லாம் வந்து அந்த இவ்ளோ தான் சாப்பிடணும்னா, இவ்ளோ தான் சாப்பிடுவாங்க. அந்த வெயிட் 1 இன்ச் மேல வந்துச்சுன்னா கூட, அத எப்புட்றா குறைப்போம்? எப்புட்றா நம்ம இது பண்ணுவோம்? நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யாருமே அவ்வளவா குண்டாவே இருக்க மாட்டாங்க. அதே மாரி ரொம்ப பியூட்டி கான்ஷியஸ் அந்த கொரியன் 7 ஸ்கின் கேர் ரொட்டீனு, அதுக்கப்புறம் அங்க தான் நெறைய அந்த பியூட்டி சர்ஜரிலாம் அங்க தான் நெறைய நடக்கும். சின் டவுன் பண்றது, நோஸ் சர்ஜரி எல்லாமே அங்க தான் நெறைய அவங்க ஃபுல்லாவே பியூட்டி கான்ஷியஸ் தான். ஊர் ஃபுல்லாவே. இப்ப நம்ம சிம்பிளா பார்க்கலாமே. இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்றோம். நம்ம என்னன்னு எதிர்பார்ப்போம் சொல்லுங்க? படிச்சிருக்காங்களா? எக்யூப்மென்ட் ஸ்கில் இருக்கா? அவங்க எப்படி நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு எப்படி சூட் ஆவாங்க? வே ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க ஒரு ஹெச்ஆரா இருக்கீங்க. அப்ப நீங்க இன்னும் நெறைய சொல்லணும். அதுதான் சொல்றேன். அதான் நீ நம்மளோட ஆர்கனைசேஷன் சூட் ஆவாங்களா? நம்ம ஸ்கில் எப்படி? அவங்க எஜுகேஷன் எப்படி? முன்னாடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கு? எவ்வளோ ஸ்விட்ச் ஆயிருக்காங்க கம்பெனிஸு ஃப்ரீக்வென்ட்டா? அந்த மாதிரி நெறையா பார்ப்பாங்க. அவங்க ஆட்டிட்யூட் எப்படி? அவங்க வே ஆஃப் டாக்கிங், கம்யூனிகேஷன் எல்லாமே பார்ப்பாங்க. இந்த அளவுக்கு பார்க்குறோம்ல. எப்படி அந்த என்வைரன்மென்ட்டா சூட் ஆறாங்களா எண்ட் ஆஃப் த டே அதுதான் பார்ப்போம். அவங்க ஊர்ல எப்படி பார்ப்பாங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு கண்ணு வந்து இத்தன இன்ச் இருக்கா? மூக்கு இத்தன இன்ச் இருக்கா? உதடு வந்து இவ்வளோ இதா இருக்குதா? உங்க உதடு வந்து நீங்க சிரிக்கும்போது எவ்வளோ வைடா போகுது. அதாவது என்னன்னா, அஃபிஷியலா ஒரு கம்பெனியோட இதுல போடுறானுங்க. ம்ஹ்ம். இது நான் பார்த்தது இல்லையே! பேச்சளவு இருந்தாலும் பரவால்ல. அஃபிஷியலா ஒரு கம்பெனியோட இதுலயே இதான் கிரைட்டீரியா. வெரி குட். அதான் இவனுங்க போய், "ஓ! வாய் உதடு இவ்வளோ வேணுமா? வா நம்ம போய் சர்ஜரி பண்ணிக்கலாம்ன்னு" சர்ஜரி பண்ணிட்டு வந்துருவானுங்க. "மூக்கு இவ்வளோ வேணுமா? வா நம்ம பண்ணிட்டு வந்துரலாம்." மொத்த மூஞ்சியும் மாத்தி அப்படியே ஒரே பேட்டர்னா இருக்கும் மூஞ்சி எல்லாமே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? சவுத் கொரியா தான் வந்துட்டு இது சர்ஜரியோட கேப்பிட்டல். ஆமா. அங்க தான் நீங்க சும்மா ஏதாவது ஒரு 1 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சு அங்க ரொம்ப நடக்குதுன்னு நெனைக்கிறேன். அதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போவானுங்க. எப்படி சொல்லலாம்?
இன்னைக்கு ஒருத்தன் பொறக்குறான்னா, அவன் அப்பயே ஜட்ஜ் பண்ணிடுவானுங்க. ஓகே இத்தன வயசுல இந்த சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்றத அங்கேயே முடிவு பண்ணிருவாங்க. முடிவு பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த வயசு வரும்போது ஏன்னா வந்து அவனையும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல. கம்பெனி என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அவன ஃபோர்ஸ் பண்றானுங்க. நீ இப்படிதான் இருக்கணும். சொசைட்டி ஃபோர்ஸ் பண்ணா அவங்க அப்படிதான் பண்ண ஆவணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. 2வது அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. நம்ம நம்ம ஊர் மாரி இருக்காது. இப்ப நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து சாப்பிடணும்னா தள்ளுவண்டிலேருந்து 7 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இருக்கு. அங்க அப்படி கிடையாது. அங்க எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரொம்ப மினிமலான ஆப்ஷன் தான். வேலைக்கு போனா மட்டும் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். சும்மா உட்காந்துட்டு டிராமால காமிக்கிறாங்கல்ல ஒருத்தன் வேலை பார்க்க சும்மா. ரியாலிட்டின்றது கம்ப்ளீட்லி வேற. அவங்க ஏதாவது வேலை பார்த்துட்டே இருந்தா மட்டும் தான் இது பண்ண முடியும். ஏன்னா வந்து அவைங்க வந்து ஜப்பான பார்த்து அவைங்களுக்கு ஒரு கோவம் இருக்கு. ஜப்பான் வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு டக்கு டக்குன்னு. அந்த ஒரு இத எடுத்துக்கிறானுங்க. அந்த ஒரு இத எடுத்து அத இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்கு இந்த அளவுக்கு இப்ப என்ன பண்ணணும்னா, குளோபலா ரீச் கிடைக்கணும். குளோபலா ரீச் கிடைக்கும்போது, இப்ப நம்ம கம்பெனில வந்து நெறைய அழகான ஆட்கள் இருக்காங்க. அப்டின்னா வந்து நமக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிரும். நம்ம ஈஸியா வந்து கம்பெனிய வளர்த்துறலாம். இந்த ஒரு சின்ன எண்ணத்த வச்சுக்கிட்டு திறமைய மதிக்காம, இப்படி ஒரு குறுக்கு வழி எடுக்கிறது. அங்க நீங்க வந்து பெருசா படிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது இருந்தா போதும். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுறானுங்க. இன்னொன்னு நம்ம ஊர்ல ரொம்ப தூக்கி கொண்டாடிட்டு இருக்கானுங்கல்ல. கொரியானா ரொம்ப பெருசு இந்த மாரின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அங்க போனோம்னா நம்மள வெறுப்பானுங்க. லிட்டரலி நம்மள வந்து ஏதோ ஒரு நாய் பார்க்குற மாரி பார்ப்பான். இவன் ஏன் கருப்பா இருக்கான்? இவன் மூஞ்சி அப்படி கிட்டத்தட்ட நம்ம சொல்லலாம். இப்ப அந்த ஷோல பேசியிருப்பாங்கல்ல, புகழ்ந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்கல்ல. இப்ப அவங்க அந்த லேடீஸ்லாம் ஒரு ஒரு நாள் போனாங்கன்னா சர்வே பண்ண முடியாது. உங்கள வந்து பாடி ஷேம் உச்சத்துல கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு அடி அடின்னு அடிப்பானுங்க. இன்னும் நெறைய பேர் போறாங்களே சவுத் கொரியாக்கு. இல்ல போறாங்க. பட் ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. நீங்க நோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா வந்து அந்த கிரைட்டீரியா வச்சு இங்க எடுத்துடுறாங்க. ஒர்க் ஸ்பேஸ்ல உங்களுக்கு மரியாதை வேணும்ல. கம்பெனி உங்களுக்கு திறமைக்கு எடுத்தாலும் வந்தவங்களும் இப்படி தானே வந்திருப்பான். எவனுமே வந்து படிச்சோ, பெரிய அளவுக்கு படிச்சோ நம்ம வந்து அ நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணி எப்படியாவது அடுத்த லெவலுக்கு போன்னு வரமாட்டான்ல. எல்லாரும் இத வச்சு தானே ஏன்னா இதுக்கு செலவு பண்ணியிருக்கான். அப்போ பார்க்கும்போது என்னன்னா அவனுக்கு ஒரு கோவம் வரும். நம்மளுக்கு இவ்வளோ கிரைட்டீரியா வச்சுட்டு இவன வைக்கலன்னு சொல்லிட்டு இவன புடிச்சு அடிக்க ஆரம்பிப்பானுங்க. ரேசிசம் வந்து எப்படி அ யுஎஸ்ல வந்து கருப்பா இருக்கவங்கள புடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்களோ, அதுக்கு குறையாம கொரியால நம்மள புடிச்சு அடிச்சுட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு நம்மள பார்த்தா ஆகாது. ஆனா நம்ம ஊர்ல வந்து அந்த ரியாலிட்டி கூட இத எடுத்து தூக்கி கொண்டாடிட்டு இருக்கானுங்க. எங்க போய் சொல்றது? நான் பார்த்த யூடியூபர்ஸ்லாம் போயிருக்கானுங்க. போயிட்டு என்னன்னா, இங்க ரொம்ப லவ் குடுக்குறாங்க அப்டி சொல்லிட்டு அந்த பிடிஎஸ் ஃபர்ஸ்ட்டு இருந்த அந்த இடம், அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவானுங்க. அப்பலாம் கொஞ்சம் வைரலா போயிட்டு இருந்துச்சே, கொரியாக்கு போறதெல்லாம். இல்ல. நீங்க வந்து ஆன் கேமரால பார்த்துட்டு இருக்கீங்க. ஆஃப் கேமரான்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல. அதுதான் ஆஃப் கேமரா நம்மளுக்கு தெரியாது எப்டி இருக்குன்னு. நான் சொன்னதெல்லாம் இதுல ஆஃப் கேமரா நடக்கிற ஆக்சுவல் ஈவென்ட். இப்ப ஆன் கேமரால உங்களுக்கு திட்ட முடியுமா? திட்டுனா அது பெரிய இஷ்யூ ஆகாதா? அவனுங்களுக்கு தேவ வியூ வரதுக்கு என்னென்னலாம் பேசணுமோ, பண்ணணுமோ அத பண்ணுவானுங்க. அந்த டைம்லயே எது எது ட்ரெண்டிங்கா இருக்கோ அதான் அவங்க கன்டென்ட். ஸோ அதனால அவங்க அந்த ஃபார்மேட்ல போயிருவானுங்க. நம்ம அத வந்து ஏத்துக்க முடியாது. பொதுவாவே சொல்லலாமே, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, வீடியோவோட அது எழுத்துப்பூர்வமா இருந்தா தான் அது ஏத்துக்க முடியும். ஏன்னா வந்து அத மாத்த முடியாது. இப்ப வீடியோனா கூட கட் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி மாத்திரலாம். உங்கள மேனிபுலேட் பண்ண முடியும். ரைட்டிங்ல மேனிபுலேட் பண்ண முடியாது. ஏன்னா ரைட்டிங்ன்றது உங்களுக்கு கையில வந்துருது. எண்ட் ஆஃப் தி டே வந்துரும். ஒரு தடவ எழுதி ஒரு தடவ அது ஷேர் ஆயிடுச்சுன்னா, அது டெலீட் பண்ணாலும் அத எவனோ ஒருத்தன் எடுத்து அத திருப்பி போஸ்ட் பண்ணிருவான். இப்படி வர நியூஸ நம்ம எடுத்துக்க முடியும். இதெல்லாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் அப்படி வந்த நியூஸ். ஸோ அதனால வந்துட்டு இத கேட்டுட்டு இருக்கிறவங்க வந்து கொரியானா கே ட்ராமா மாரி இருக்குன்னு நெனச்சு போய் அடி வாங்கிக்காதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலர் வந்து என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருவாய்ங்க. இப்போ வந்து சைனால இருக்கவங்கலாம் வெள்ளையா இருப்பாங்க. அப்புறம் ஜப்பான்ல இருக்கவங்கலாம் வெள்ளையா இருப்பாங்கன்ற மாரி இருக்குல்ல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, என்னன்னா வந்துட்டு நார்த் இந்தியக்காரங்கலாம் வந்து ரொம்ப வெள்ளையா அத சினிமால பார்த்துருப்பாங்கல்ல. அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான் சினிமால பார்த்துருப்பாங்கல்ல. நம்மள சின்ன வயசுல பார்க்கும்போது எப்புட்றா அவெங்க மட்டும் வெள்ளையா இருக்கேன்ற மாரி இருக்கும். ஆனா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரோட அங்க தான் சவுத்தோட நார்த்ல அது அதிகம். அதுவும் வந்து என்னன்னா, அந்த டெல்லிய சொல்லுவாங்க அடிக்கடி. இல்ல நம்ம இங்க ஹிந்திக்காரங்க வராங்களே, அவங்களே கருப்பா தானே இருக்காங்க. ஒத்துக்க மாட்றாய்ங்கல்ல நம்ம ஊர்ல வந்துட்டு. சினிமா பார்த்து ஒரு கூட்டம் அப்படியே இப்ப பழகிருச்சுல்ல. நம்ம ஸ்கின் டோன்ல தான் இருக்காங்க. கேட்டா இங்க கருப்பாயிட்டேன்னுவானுங்க. நம்ம ஊர விட அவங்களுக்கு டெல்லிலலாம் எவ்ளோ வெயில் அடிக்கும். அவங்களுக்கு இருக்க அந்த வெயிலுக்கு மெலனின்லாம் அவ்வளோ இருந்தா தான் இருக்க முடியும். அந்த வெயில தாங்கவே முடியும். ஓகே. இப்ப அந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப வந்து கருப்பாறவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது ஆஃப்ரிக்கன் பீப்பிளுக்கு. நமக்கு வந்து மாடரேட்டா இருக்கும். நமக்கு வந்து இங்கிட்டும் போகாது, அங்கிட்டும் போகாது நம்ம ஊருக்கு. அதே இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரி அந்த மாரி அதாவது எப்படின்னா, ஈக்குவேட்டருக்கு மேல ரீஜியன் இருக்காங்கல்ல. இப்ப அவங்கலாம் வெள்ளையா இருப்பாங்க. ஈக்குவேட்டர் இருக்கவங்க நம்மலாம் ஈக்குவேட்டர்ல இருக்கோம். நமக்கு கீழ ரீஜியன் வருதுல்ல, ஈக்குவேட்டர் கீழ வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருப்பா தான் இருப்போம். ஏன்னா, அங்க வெயில் ஓவரா விழுகுது. இப்ப சிம்பிளா சொல்லலாம். இப்ப வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரங்களா இருக்காங்க. ஆனா வந்து
அவங்களுடைய பூர்வீகம் அதுவானா அது கிடையாது. அவங்க எல்லாம் இங்கிலாந்துலருந்து அங்க வந்தவங்க. அதே மாரி தான் அமெரிக்கா. அமெரிக்கால வந்து ரெட் இந்தியன்ஸ் இருந்தாங்க. அவங்கள விரட்டிட்டு இவங்க வந்தானுங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரீஜியன்றது யூரோப்பியன் ரீஜியன் தான். அதுதான் அவங்களுடைய இது. ஏன்னா அந்த இடம் தான் கோல்டா இருக்கும். அவங்களால அங்க சர்வே பண்ண முடியும். அதையும் தாண்டி இங்க இங்க மைக்ரேட் ஆயி, காலத்தோட ஓட்டத்துல ஓரளவுக்கு அதுக்கான பழகிட்டாங்க. ஆனா இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாமே. இப்ப இருக்க சினிமா இண்டஸ்ட்ரில பார்த்தீங்கன்னா, அங்க பிளாக் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப அதிகம். முன்ன மாரி கிடையாது. முன்னலாம் வந்துட்டு ஒரு படத்துல ஒரு 10 ஆக்டர் இருக்காங்கன்னா 2 பேர் தான் கருப்பா இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு 4க்கு 6 இல்லன்னா 5க்கு 6 அதாவது 5க்கு 5 ஒரு பாதிக்கு பாதி கூட கொண்டு வந்துட்டாங்கல்ல. இப்ப நெறைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரீசென்ட்டா வர படம்லாம் பார்த்தீங்கன்னா. ஆமா. இங்கிலீஷ் படம் நெறைய வந்துட்டாங்க. நம்ம ஊர்ல தமிழ் படத்துல நடிக்க தமிழ் ஆக்டர்ஸ் கிடையாது தமிழ்ல. ஆனா ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் மெயின் லீடே. இத்தனைக்கும் அவங்க வந்து கலருமே வந்து இதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து Netflixலயே பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமென்டரி போட்டிருப்பாங்கல்ல. அந்த 2 சீரிஸ் போட்டிருப்பாங்க. அந்த டாக்குமென்டரி கூட செக் பண்ணேன். அதுல வந்தது எல்லாமே தமிழ் தான். அவங்கலாம் ஸ்ரீலங்கன் தமிழ். இப்ப அந்த அந்த இங்க போர் நடந்துட்டு இருக்கும்போது, அங்க அகதியா போய் அங்க செட்டில் ஆனவங்க. அதான் இப்போ நெறைய சீரிஸ் லீடே வந்து இந்த பிரிட்ஜ்டன் அதுக்கப்புறம் இன்னும் அந்த ஸ்கூல் சீரிஸ் வருமே. இங்க இந்தியன்லேருந்து ஒருத்தி போயிருப்பாளே! அந்த ஸ்கூல் சீரிஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவரா? என்னவோ இன்னொரு சீரிஸ் வரும். அதுலயும் வந்து ஃபீமேல் லீட் வந்து இதுவா தான் இருப்பாங்க. டார்க்கர் ஸ்கின் டோன் தான். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம கரெக்ட்டா சொல்லலாம்னா, ஹாரி பாட்டர்ல கூட ஒரு இந்தியன்ஸ் மாரி வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயும், செகண்ட் பார்ட்லயும் வந்திருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஆ அது இந்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனாவே வந்து எல்லாருமே வந்து பேண்ட் சட்டை மாரி போட்டிருப்பாங்க. அவங்களும் அட்டையர் போட்டிருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேர் மட்டும் இது போட்ட ஒரு அது ட்ரெஸ் பேர் எனக்கு கரெக்ட்டா தெரியல. கவுன் இல்ல. கவுன் சொல்ல மாட்டாங்க. அது பேர் எப்படியோ இருக்கும். ஷால் மாரி சைடுல போட்டு ஒரு நம்ம ஊர் ட்ரெஸ் மாரி இருப்பாங்க. கரெக்ட்டா பேர் தெரியல. படம் பார்த்தா ஞாபகம் வரும். நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க கூட மாறிட்டானுங்க. ஏன்னா, இப்ப அவங்க ஸ்டார்ட்டிங்ல பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரியே அந்த கலர் கரெக்ட்டா உட்கார்றதுனால பண்ணாங்க. அப்புறம் வரும்போது அதுக்கேத்த மாரி காலங்களுக்கு ஏத்த மாரி மாறிட்டாங்க. 2013ல பாபிலோன் சொல்லிட்டு ஒரு மூவி ஒண்ணு இருக்கு. ஹாலிவுட் மூவி. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த படத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கருப்பா இருக்கவங்களுக்கு வந்துட்டு, நீங்க வந்து கொஞ்சம் வெள்ளையா தெரியும். அதனால கரிய பூசிக்கோங்கன்னு சொல்லி பூச விட்டு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி நடந்த விஷயங்கள வச்சு எடுத்த ஒரு படம் அது. அந்த டைம்ல. அதுல அந்த சீன் வந்திருக்கும். இத்தனைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெள்ளையா தெரியிறான். கருப்பா இருக்கவன் கொஞ்சம் வெள்ளையா தெரியிறான்னு கூடாது. அந்த அளவுக்கு மோசமா இருந்தவங்க தான் மாறி வந்துட்டானுங்க. ஆமா, அங்க தான் அவ்ளோ போராட்டம் நடந்துச்சே ரேசிசம். இந்த அளவுக்கு போராட்டம் நடந்துச்சு. இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனாரு. அதுதான் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. அதான் அந்த சூப்பர் மார்க்கெட்க்கு வெளிய ஏதோ நின்னுட்டு இருக்கும்போது, ஏதோ புடிச்சு அடிச்சு சாகடிச்சுட்டானுங்க. முட்டிய வந்து அவனோட கழுத்துல வச்சு ரொம்ப பிரஸ் பண்ணதுல அவன் இறந்துட்டான். அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பிளாக் லிவ்ஸ் மேட்டர்ன்ற ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியும் ஓரளவுக்கு புரிஞ்சு மாற ஆரம்பிச்சாங்க. இப்பயும் அந்த ஊர்ல வந்து பேசுறோம் பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ முன்ன மாரி அங்க வந்து எவனும் திட்டுறதில்ல. இல்லன்னா அவன வந்து புடிச்சு தேவையில்லாம இது பண்றதில்ல. ஆனா நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஏதாவது புது விஷயம் இருந்தா கத்துக்கிறானுங்க. ஆனா அதுல தப்பு இருந்தா திருத்திக்க மாட்டானுங்க. எப்படி அவங்க சினிமால வெள்ளையா இருக்கும்போது காமிச்சாங்களோ, அதையே கொண்டாந்துட்டு இன்ன வரைக்கும் அப்படியே கேரி ஆன். அன்னைக்கு அவங்களுக்கு தேவை இருந்துச்சு பண்ணா, இன்னைக்கு மாறிட்டான். இவன் மாற மாட்டேங்கிறான். அவ்வளோதான். இந்த ஹோல் கான்வர்சேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம ஊர்ல வந்து இன்னுமே வந்து என்ன அந்த டாக்குமெண்ட்ரி லாஸ்ட்டா முடிக்கும்போது அந்த ஒரு பொண்ணு சொல்லியிருக்கும் தெரியும். என் ஊரு இங்க எப்படி காமிக்கிறீங்க? காமிக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா. என் ஊர்ல என் கலர்ல காமிக்க மாட்றீங்க. வேற எவனையோ வச்சு என்ன ரெப்ரசன்ட் பண்றீங்க. என் ஊர்னா இங்க இருக்கவங்க தான் இங்க இருக்க கலர் தான் என் கலர். அத ரெப்ரசன்ட் பண்ணாம ஃபுல்லா ஒரே டோன்லயே ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. இப்ப 2 கருப்பா இருக்கிறவங்கள கரெக்ட்டா காமிச்சிடலாம். 2 வெள்ளையா இருக்க கரெக்ட்டா காமிச்சிடலாம். ஆனா, அந்த காம்பினேஷன் வரும்போது தான் எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குன்றாங்க. பட் ஆனா வந்துட்டு, இப்ப அதுக்கு இது பண்ண கஷ்டம் இல்லைல்ல. எக்யூப்மென்ட்ஸ் நெறைய வந்துருச்சு. கேமரா குவாலிட்டி அவ்ளோ இருக்கு. ஃபோன்லயே உங்களால படம் எடுக்க முடியும். அப்ப கலர கம்பேரிசன் பண்ண முடியாதா? காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதா? அந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. ஸோ, இப்ப நம்ம இவ்வளோ தூரம் பேசனோம்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் முன்னோடி ஒண்ணு இருக்கும்ல. இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றது இருக்கும்ல. யாரு பாதிக்கப்பட்டானோ, அவன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருப்பான். அந்த ஒரு இது இருக்குல்ல. ஸோ, இப்ப அத பத்தி தான் நம்ம இது பண்ண போறோம். அந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டீங்களா? இருக்கு. அத அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ நாங்க கீழ ஒரு பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் எத பத்தினா ஒரு ஸ்டடி. எப்படின்னா வந்து ஃபேர் டோன் அண்ட் டார்க் டோன் வச்சு ஒரு சில்ட்ரன்ஸ வச்சு எடுத்த ஸ்டடி. இது எப்போ எடுத்தாங்கன்னா, ஆமா 1940ஸ்ல எடுத்தது.
ஓகே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்குன்னா, எக்ஸ்ப்ளோர் ஹவ் ஆஃப்ரிக்கன் அண்ட் அமெரிக்கன் சில்ட்ரன் டெவலப்ட் அ சென்ஸ் ஆஃப் செல்ஃப். அதாவது அவங்களோட சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி வந்து டெவலப் ஆறாங்க, அவங்களோட ஸ்கின் டோன் பேஸ் பண்ணி எப்படி டெவலப் ஆறாங்கன்னு ஒரு 8 கொஸ்டின்ஸ் வச்சு அவங்க வந்து அத டிசைட் பண்றாங்க. இப்போ 3 டூ 7 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களலாம் உட்கார வச்சு, அதாவது ஒரு ஃபேர் ஸ்கின் குழந்தை, ஒரு அமெரிக்கன் குழந்தை, அதே மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் குழந்தைங்கள உட்கார வச்சு, அவங்க கிட்ட ஒரு 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சிமிலர் 8 கொஸ்டின்ஸ். அதுக்கு அவங்க எத ஆன்ஸர் பண்றாங்க. அதுக்கு வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு 2 டால். அதாவது 4 டால் இருக்கும். 2 வந்து ஒரு ஃபேர் டால். 2 வந்து ஒரு டார்க் டால். அத வச்சு அந்த குழந்தைங்க எந்த டால சூஸ் பண்றாங்க, அந்தந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்படின்றது தான் இந்த ரிசர்ச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ப்ளே பண்றதுக்கு எது ரொம்ப புடிச்சிருக்கு? எது பெஸ்ட்டான டாயா இருக்கும் உங்களுக்கு ப்ளே பண்றதுக்கு? அப்படின்ட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்கள சூஸ் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த டால் வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு தெரியுது, நைஸ் லுக்கிங்கா இருக்கு. அந்த டால் நீங்க சூஸ் பண்ணுங்க அப்டின்னுவாங்க. அதுக்கப்புறம் எந்த டால் உங்களுக்கு வந்து ரொம்ப பேடா இருக்கு, அதாவது உங்களுக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு இந்த டால் பிடிக்கலன்னு எந்த டால் நினைக்கிறீங்களோ, அந்த டால் சூஸ் பண்ணுங்க அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 4த் கொஸ்டின் என்னன்னா, எந்த டாலோட கலர் வந்து நைஸா இருக்கு. அதாவது உங்களுக்கு நைஸா இருக்கு இந்த டாலோட கலர் அப்டின்னு நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க? அப்டின்னு அந்த ஒரு 4த் கொஸ்டின். 5த் கொஸ்டின் என்னன்னா, எந்த ஒரு டால் வந்து ஒயிட் சைல்ட் மாதிரி தெரியுது. இப்ப 4 டால்ல எந்த டால் வந்து உங்களுக்கு ஒயிட் சில்ட்ரன ரெப்ரசன்ட் பண்ற மாரி தெரியுது அப்படின்னு தான் 5த் கொஸ்டின். 6த் கொஸ்டின் என்னன்னா, கிவ் மீ த டால் தட் லுக்ஸ் லைக் அ கலர்ட் சில்ட்ரன். அதாவது ரொம்ப கலரா இருக்காங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த டால் வந்து கலரா இருக்கு? உங்கள பொறுத்தவரைக்கும் எந்த டால் ரொம்ப கலரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒயிட்ன்றது இப்ப சின்ன பசங்களுக்கு ஒயிட்ன்றது வேறையா இருக்கும். கலர்ன்றது வேறையா இருக்கும். ஆனா, அவங்களோட தாட்லயுமே 2மே ஒண்ணா தான் இருக்கும். ஒயிட்னாலும் அது இதுதான், கலர்னாலும் அதுதான். அத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் 7த் கொஸ்டின் வந்து நீக்ரோ சைல்ட் எது? இப்ப நீங்க நீக்ரோ சைல்டுன்னீங்கன்னா, எந்த டால நீங்க காமிப்பீங்க? அதான் 7த் கொஸ்டின். அப்புறம் 8த் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, எந்த டால் உங்கள ரெப்ரசன்ட் பண்ணுது? உங்கள மாதிரி இருக்கு அப்படின்றது தான் 8 கொஸ்டின்ஸ். இந்த 8 கொஸ்டின்ஸ் வச்சு தான் அவங்க அந்த ரிசர்ச் வந்து பண்ணி முடிப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 5 சில்ட்ரன்ஸோட அந்த பிரெஃபரன்ஸ் இருக்கும். எப்படி கலர் எப்படி இது பண்றாங்கன்னு. கடைசி 3 கொஸ்டின் வந்து அவங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி வச்சு ஒரு கொஸ்டினா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில சூஸ் பண்ணதுல வந்து 90% ஆஃப் இது வந்து என்னன்னா, அந்த பொம்மை வந்து கலரா இருக்கா, ஒயிட்டா இருக்கான்றது இருக்குல்ல. அது 2க்குமே வந்துட்டு ஒயிட்டால தான் குடுத்தாங்க. நம்மளுக்கே இப்ப அந்த கன்ஃப்யூஷன் இருக்கே. இப்போ நீங்க வந்து ஒயிட்டா இது எப்படி இருக்கு? கலரா இருக்கா? ஒயிட்டா இருக்கான்னா 2மே நமக்கு ஸ்ட்ரைக் ஆவுறது ஒயிட் தான். கலர்னாவே கலர்டா இருக்குன்னாவே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறதே ஒயிட் தான். சில்ட்ரன்ஸ்க்கும் அப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 50% வந்துட்டு பிளாக்கா இருக்கிற சில்ட்ரன்ஸ் இருக்காங்கல்ல. அவங்களே வந்து தன்ன ஒரு ஒயிட்டா நெனச்சுட்டு அந்த அந்த பொம்மைய எடுத்து ரிசர்ச் பண்றவங்களுக்கு. ஓ! அப்படியா? இதில இன்னொரு என்னன்னா, அந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்கல்ல. அவங்க நோட் பண்ண வரைக்குமே, அந்த ஒரு சில குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இந்த கருப்பு டால் பார்க்கும்போது. அது பார்க்க என்ன மாரியே இருக்குது. பட் ஆனா வந்து, அது என்ன அஃபெக்ட் பண்ணுது. சொசைட்டில என்னை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது. இப்ப நான் கெட்டதுன்னு சொன்னா அதுதான். இப்ப அது வந்து நல்லா இல்லன்னு சொன்னா அதுதான். அது நீக்ரோன்னு சொன்னா மட்டும் தான் அத எடுத்து குடுக்குறாங்களே தவிர, கலர்ன்ற வரும்போது இதுவும் கலர் தானேன்னு அந்த ஒரு பாயிண்ட்க்கு வரமாட்றாங்க அந்த குழந்தைங்க வந்து. எது பேடுன்னாலும் அதுதான் சூஸ் பண்ணுவாங்க. எது உன்ன மாதிரி இருக்குன்னாலும் மேக்ஸிமம் ஒயிட் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியும். அது அந்த மாரி தான் இருக்கு. பிளாக் தான் அவங்கள மாரி டார்க் ஸ்கின் டோன் தான் அவங்கன்னு. ஆனா அவங்க எத ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, ஆமா நான் இதுவா இருக்கேன்னு நானே என்ன பிலீவ் பண்ணிக்கிறேன் அப்டின்ற மாரி. ஏன்னா அவங்க அவ்ளோ வந்து ராகிங், அப்புறம் புல்லிங்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கலர் பேஸ் பண்ணி. ஸோ நம்மள ஏன் நம்ம இத சூஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஒயிட்டே நான் இப்படி தான் இருக்கேன்னு அவங்க கலரையே அவங்க வந்து மாத்தி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு லோவா ஃபீல் பண்றாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒயிட்ஸ் படிக்கிற அதே ஸ்கூல்ல அவங்களால சேர்ந்து படிக்க முடியாது. அதே மாரி அவங்களோட சகஜமா பழக முடியாது. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் பீப்பிள் வந்து ஒரு மாரி சுத்திட்டு இருப்பானுங்க. பிளாக் பீப்பிள் ஒரு மாரி சுத்திட்டு இருப்பாங்க. நெறைய படத்துல பார்த்தாலே தெரியும். கல்ச்சரே டிஃபரெண்ட்டா இருக்கும். அந்த கராத்தே கிட் படத்துல கூட புல்லி பண்ணிட்டு இருப்பானுங்களே. முடிய பாரு, இத பாருன்னு. அந்த அளவுக்கு இது பண்ணியிருப்பாங்கல்ல. இதுக்கப்புறம் என்னன்னா வந்து, அவங்கள வந்து செல்ஃபாவே ரொம்ப குழந்தைங்க வயசுலயே ரொம்ப இதாக ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா, அப்பயே அந்த அளவு மோசமா இருக்கு. சரி அப்ப மோசமா இருக்கு, இப்ப கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்பயும் அப்படிதான் இருக்கு.
இப்பயும் அதே கதை தானே. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இப்ப கூட கருப்பா இருக்கவன கருப்பன், கருப்பின்னு தான் கூப்பிடுவாங்க. "நீ எப்படி இவ்ளோ கருப்பா இருக்க? போர்டு கிட்ட போய் நிக்காத, வித்தியாசமே தெரியல." இப்படிதானே சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நம்ம புக்லயே அந்த அளவுக்கு மோசமா தானே இருக்கு. இப்ப புக்ல வந்துட்டு வெள்ளையா இருந்தா ஃபேரு, இது கருப்பா இருந்தா அக்லி. இது என்ன கான்செப்ட்? இல்ல இதுல புக்ல வேற நீங்க எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னாலும் வெள்ளையா தான் இருக்கும். எல்லா கா பொம்மைங்க பிக்சர்ஸ் பார்த்தாலும் வெள்ளையா தான் இருக்கும். பொண்ணுனாலும் வெள்ளையா தான் இருக்கும். பையனாலும் வெள்ளையா தான் இருக்கும். இப்ப சிம்பிளா சொல்லலாமே, மிக்கி மவுஸ் எடுத்துக்கலாம். மிக்கி மவுஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல வரும்போது அதோட ஃபேஸ் சைடு இருக்குல்ல, அது கிரேயா வந்துச்சு. எப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல. அது கலரா வரவும் அதே கிரே குடுத்துருந்தாங்கன்னா, அது பரவால்ல. ஆனா அத என்ன பண்ணானுங்க வெள்ளையாக்குனாங்க. ஈவன் தோ அது பாடி கருப்பா இருந்தாலும், அந்த ஃபேஸ் வெள்ளையா இருக்கும். இந்த மாரி ஒரு சில கார்ட்டூனே பார்த்தீங்கன்னா, கருப்பா காமிக்கிறதே மோசமா இன்னும் சொல்லப்போனா அனிமேல வந்துட்டு டிராகன் பால்ன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. அது வந்து பழைய டிராகன் பால் 1980ஸ்ல வந்தது. அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு, வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு வந்து உதடு கரெக்ட்டா இருக்கும். அந்த டிரா பண்ணுவாங்கல்ல. அனிமே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாரி இருக்குல்ல. ஆனா கருப்பா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது மட்டும் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சுட்டு, அது ஒரு தனி கலரா ரோஸ் கலர் மாரி குடுப்பானுங்க. இப்ப நீங்க வந்துட்டு பழைய அனிமேலாம் பார்த்தா டிராகன் பால் அந்த மாரி நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மாத்திருக்கானுங்க. நெறைய பிரச்சனை வரும். ஈவன் இது என்ன சொல்லலாம்? யூரோப்பியன் கண்ட்ரி இருக்கிற நம்மள டிஸ்கிரிமினேட் பண்றத விட, இங்க ஏசியா சைடு இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளயும் அது இருக்கும்ல. நம்மளும் அப்படி இல்லன்றத அவங்க அப்படியே வெளிக்காட்டுவாங்க. நீயும் அப்படிதான் இருக்க. நீயும் அவனுங்களுக்குள்ள இருக்கிற அந்த வன்மத்த வந்து மத்தவங்கள கிண்டல் பண்ணி போக்கிப்பானுங்க. இப்ப ஜப்பான் எடுத்துக்கலாமே. இப்ப ஜப்பான் வந்து யார் அடிச்சா? அமெரிக்கன்காரன் அடிச்சான். இங்க இருக்கிற மெஜாரிட்டி வெள்ள தான். அவன நீ கேலி கிண்டல் பண்ணீன்னா ஒரு நியாயம் இருக்குது. அத விட்டுப்புட்டு, அங்க அடிமையா போயி ஆல்ரெடி ஒருத்தன் அங்கருந்து கஷ்டப்பட்டு போராடி வரவன வந்து நீ கேவலப்படுத்துறேன்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து உச்சபட்சமா என்ன சொல்லுவோம்? சப்ப மூக்குன்னுவோம். அத தாண்டி அவன் வந்து அ என்ன சொல்லலாம்னா, குள்ளமா இருக்கான். இந்த 2 தான். இந்த 2 தவிர வேற எதுவும் நம்ம சொல்ல போறது. தப்பு தான். பட் ஆனா வந்துட்டு, இப்ப அவன் நம்மள டெர்ம் பண்ற விஷயம் இருக்குல்ல. ஆ. கருப்பா இருக்கிறவங்களையோ, இல்ல டெர்ம் பண்ற விஷயம் இருக்குல்ல. அது ரொம்ப இதா இருக்குல்ல. இப்ப அவ்வளோ பெரிய அனிமே வந்து எல்லாரும் கொண்டாடி தீர்க்கிறான். நான் சொல்ற அனிமே வந்து பார்த்தீங்கன்னா, காட்ஃபாதர்ன்னுவாங்க. அனிமியோட காட்ஃபாதர்ன்னுவாங்க அந்த ஷோ வந்துட்டு. அப்படி இருக்கிற ஒரு அனிமேலயே வந்துட்டு இவ்ளோ கேவலமா பண்ணிட்டு, இப்ப மாத்திட்டானுங்க. இப்ப ரீசென்ட்டா மாறிடுச்சு. பட் அவங்க ஸ்டார்ட்டிங்ல போய் சொல்றேன் நானு. இப்ப வரைக்கும் அவனுங்களுக்கு அதான மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். பார்த்தவங்களுக்கெல்லாம். இப்பயும் நீங்க அனிமேலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெள்ளையா தான் இருக்கும். இப்போ நீங்க வச்சிருக்க கேரக்டரோ, நான் வச்சிருக்க கேரக்டரோ எல்லாமே வெள்ளையா தான் இருக்குது. கருப்பா கிடையாது. ஆமா. ஏன் நம்ம டோரா புஜ்ஜிலயே வந்து டோரா வெள்ளையா இருக்கும். ஆனா அவன் அண்ணன் மட்டும் வந்து லைட்டா டார்க்கா இருப்பான். டோராவோட அண்ணன் வந்து ஏதோ கசின் அண்ணன் மட்டும் லைட்டா டார்க்கா இருப்பான். மத்ததுல எல்லாம் வெள்ளையா தான் இருப்பான். அவன் ஃப்ரெண்டும் வெள்ளையா தான் இருக்கும். எல்லாமே வெள்ளையா தான் இருக்கும். நம்ம ஊர் கார்ட்டூன்ஸ் அதுக்கு மேல. எடுத்தா வெள்ள தீட்டு தான். கருப்பா இருக்கிறவன காமிச்சா இது சோட்டா பீம் எடுத்துக்கலாமே. அது நெறைய தப்பா இருக்குது. அதையும் தாண்டி கருப்பா இருக்கிறான், குண்டா இருக்கிறான், அவன் தப்பு பண்ணுவான். இவரு பீம் வெள்ளையா இருக்காரு, நான் உருப்படியா இருக்காரு. ஒண்ணா நம்பர் ஃப்ராடுக்கார பீமு. அவ்வளோ இது தின்னு தின்னு சுகர் வந்து சாவ மாட்டேங்கிறேன் மனுஷன். சிம்பிளா சொல்லலாமே. ஒருத்தன் எப்படி அவ்வளோ திங்க முடியும் சொல்லுங்க? அது கார்ட்டூனு அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்ன சமோசா சாப்பிட்டா இந்த என்னது இன்னொரு குண்டா ஒருத்தன் ஒல்லியா இருப்பாரு. அவன் பேரு என்னது? டோலு போலுவா? இல்ல. மோட்டு பட்லு. சமோசா சாப்பிட்டா இந்த ஸ்ட்ரென்த் ஆகி வீரம் வந்து அவர் வந்து அப்பதான் அவருக்கு ஐடியா வரும். சமோசா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும். லட்டு தின்னா சுகர் ஆனா அது மோட்டு பட்லுல வந்து போலீஸ பாருங்க. போலீஸ் வந்து கொஞ்சம் கெட்டவன் மாரி ஆனா கொஞ்சம் காமெடியா காட்டுவானுங்க. ஆனா அவன் வந்து கொஞ்சம் டார்க்கா தான் இருப்பான். அது வந்து எப்படின்னா, இவர ரஜினி இது பண்ண கேரக்டர். அப்படியா? ரஜினி இது பண்ண கேரக்டர். மேனரிசம் பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு? ஆமாமா. வாய்ஸ் தான் கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் இருக்கும். மேனரிசம் இந்த மாரி இருப்பானுங்க. நம்ம இங்க இதுக்கு வந்துரும். எங்கேயோ தாண்டி போயிட்டோம். மெயினா ஐகானிக்கா ஒரு ஆள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காரு. இப்ப இந்த டால் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல. இப்ப நீங்க அவர்ட்ட இப்ப உயிரோட இருந்து குடுத்தாலும், அவரே தான் சூஸ் பண்ண போறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, கருப்பா இருப்பாரு. முடி வந்து ரொம்ப இதா இருக்கும். ஒரு கட்டத்தில என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஆர்டிஸ்ட் யாருமே வந்து மைக்கேல் ஜாக்சன வந்து ஏத்துக்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வெள்ளையாவணும்னு தானே நெனச்சு செத்து போயிட்டாரு. இல்ல. அதனால சாவல. அது இறந்தது இறக்க ரீசனு. இல்லையா? இல்ல. அதனால சாவல. மைக்கேல் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து அவர் எப்படி இருப்பார்ன்னா, கருப்பா இருப்பாரு. முடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புசு புசுன்னு இருக்கும். பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப எப்படி இருப்பார்ன்னா, ஃபேமிலியோட இருப்பாரு. ஃபேமிலியோட வந்துட்டு அவங்க ஃபேமிலியே வந்து மியூசிக்காண்டி தான். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 வயசுல என்ன பண்ணிட்டு இருப்போம்? விளையாடிட்டு இருப்போம்.
ஆனா, அவர் வந்து மியூசிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த டைம்ல. அவங்க வீட்ல அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ரொம்ப ரிலீஜியஸான ஒரு ஃபேமிலி. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனாலேயே வந்து அவருக்கு வந்து சின்ன வயசு இது வந்து வாழ முடியாம போயிடுச்சு. இப்படி இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, சரி இதுலயாவது மியூசிக்ல வரும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வளர்றாரு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இவர் கருப்பா இருக்கிற காரணத்தினால இவருக்கு வந்து ரீச் ஆக முடியல. இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு மைக்கேல் ஜாக்சனுக்கு. அதனால தான் என்ன பண்ணார்ன்னா, சர்ஜரி பண்ணி மூக்க மாத்துனது, உடம்போட ஸ்கின்ன மாத்துனது, முடி கூட மாத்துனது தான். ஒரிஜினல் முடி கிடையாது. அவர் மூஞ்ச பார்த்தாவே வந்து ஒரிஜினல் ஃபேஸ் மாரியே இருக்காதே! ஏதோ பிளாஸ்டிக்ல ஒட்டுன மாரி தான் இருக்கும் அவரு மூஞ்ச. அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% பிளாஸ்டிக் சர்ஜரி. உடம்புல இருந்து அதாவது தோல் லிட்டரலா தோல எடுத்துட்டு இந்த தோல மாத்தியாச்சு. இங்கிட்டு முடி ஒரிஜினல் முடி கட்டியாச்சு. எல்லாம் மாத்தி தான் ஃபேமஸ் ஆனாரு. இப்ப கூட நீங்க வந்துட்டு என்ன சொல்லலாம், இப்ப இருக்க ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, இவங்கள கூப்ட்டு மைக்கேல் ஜாக்சன் கருப்பா வெள்ளையான்னு கேட்டா வெள்ள தான் சொல்லுவானுங்க. அவருக்கு கருப்பா இருந்ததே தெரியாது. ரொம்ப பழசுனா எப்பன்னா வந்துட்டு இந்த த்ரில்லர் ஆல்பம் 2003யா ஆமா 2003 வரைக்குமே அவரு கருப்பா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வெள்ளையா மாறுனாரு. இதுல தான் என்ன ஆச்சுன்னா, உங்க உடம்பெல்லாம் ரொம்ப பெயின் ஆகும் அவருக்கு. ஏன்னா அப்புறம் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இப்ப வந்து சிம்பிளா சொல்லணும்னா மூக்குலயே சர்ஜரி பண்ணவங்களுக்கு என்ன ஆகும்? லைட்டா ஒரு உறுத்தலோ, பெயினோ இருக்கும். உடம்பெல்லாம் மாத்திருக்கான்ல. ஸோ அதனால அவரால வந்து நார்மலா இது பண்ண முடியும். அவர் இருக்கிற கண்டிஷன் ஒரு மாரி இருக்கணும். அவர சுத்தி ஒரு இதுக்கு என்ன சொல்றது? டெம்பரேச்சர மெயின்டெயின் பண்ணணும். சாப்பாடு மெயின்டெயின் பண்ணணும். நெறைய விஷயம் இருக்கு. இதனால தான் அவர் வந்துட்டு சப்ஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த பெயின் ரிலீஃப்காண்டி எடுத்தது கடைசில அது அவருக்கே வந்து ஒரு ஒரு ட்ரக் மாரி ஆயிருச்சு. ட்ரக் ஓவர்டோஸ்னால தான் இறந்து போனாரு. அவரு நெறைய நாள் வாழணும்ன்றதுக்காக தானே பண்ணாருன்ற மாரி சொன்னாங்க. இல்ல அதனாலலாம் இல்ல. அவருக்கு வந்து என்னன்னா, லைம் லைட் இருக்கணும். அதே நேரத்தில மக்கள வெறுக்கக்கூடாது. மக்கள் மீன்ஸ் இந்த இடத்துல நான் யார சொல்றேன்னா, பீப்பிள சொல்லல. ஆதரவு குடுக்கணும். பட் அத தாண்டி இந்த கம்பெனி இருக்காங்கல்ல. அவர வச்சு மியூசிக் டைரக்ட் பண்ணணும். அவர வச்சு காசு பார்க்கணும் கம்பெனி இருக்குல்ல. அவைங்களுக்கு அது உறுத்தலா இருந்துச்சு. அதனால மாறுனாரு. ஸோ இது வந்து எப்படி சொன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு லைவ் எக்ஸாம்பிள் தான். ஈவன் தோ பெரிய ஆளா இருந்தாலுமே, அவரு என்ன சொல்றது, அவருமே அவரு ஃபீல் பண்ணனால மாறியிருக்காரு. வேற வழி இல்லாம. இப்ப அவருக்கு வந்து நான் அப்படியே இருக்கேன்னு நெனச்சாருன்னா, நம்ம பாப்புலர் ஆயிருக்காது நமக்கு. எல்லாருமே அஃபெக்ட் தான் ஆயிருக்காங்க. அது இப்ப வரைக்குமே வரதான் செய்யுது. இப்ப வரைக்கும் எப்படி சொல்லலாம்னா, இப்ப வரைக்குமே இல்ல. இப்பயும் இன்னும் மாறல. அதான் அதான். அது எப்பயும் இன்னும் ஒரு 100, 200 வருஷம் ஆகும். ஏன்னா இப்பதான் வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊர்லயே வந்து இருக்குல்ல, பிரச்சனை இருக்குல்ல. இப்ப அதுவே எப்ப தீரும்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இது அத விட ரொம்ப டீப் ரூட்டான ஒரு விஷயம். ஆனா இப்போ இன்னொரு இது பார்த்தேன் ரீலு. அது என்னன்னா ரீல் இல்ல ஒரு வீடியோ. அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா, 2 குழந்தைங்க. எல்லா குழந்தைங்களும் உட்கார வச்சுட்டு, ஒருத்தர் வந்து வெள்ளையா இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ. இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வச்சுட்டு இதுல 2 பேர்ல யார பார்த்தா தீஃப் மாரி இருக்கு, யார பார்த்தா டாக்டர் மாரி இருக்கு அப்படின்னு கேட்டா, மோஸ்ட் ஆஃப் த பசங்க வந்து வெள்ளையா இருக்கவன பார்த்தா தான் டாக்டர் மாரி இருக்கு. டார்க்கா இருக்கவன பார்த்தா தீஃப் மாரி தான் இருக்கு அப்படின்னுவானுங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் கருப்பா இருந்தானா அவன் ஒண்ணு கெட்டவன், இல்லன்னா ரவுடி, இல்லன்னா தப்பு செய்றவன். அந்த மாரி தான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கானுங்க. நிஜத்துல பார்த்தீங்கன்னா, உழைக்கிறவன் எல்லாமே கருப்பா தான் இருப்பான். உழைக்கும் கருப்பா இருக்கான். இன்னொன்னு சொல்றேன். இந்த சீரியல் கில்லர் இருக்காய்ங்க தெரியுமா? அமெரிக்கால நெறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாமா. மோசமான அதுல வந்து 90% வந்து எல்லாருமே வெள்ளையா தான் இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் அவனுங்களுக்கு தெரியாது. நம்ம ஊர்ல இருந்து படம் எப்படி எடுக்குறானுங்களோ, அத வச்சு தானே. வில்லன்கள்லாம் கருப்பா தான் இருப்பானுங்க. தப்பு செய்றவனுங்கலாம் அப்படி தானே இருப்பானுங்க. சின்ன வயசுல இருந்தே அதையே பார்த்தா நம்ம அதானே அதையும் தாண்டி ரஜினிகாந்தோ, விஜயகாந்தோ வந்தாங்கன்னா, அவைங்களுக்குமே வந்து மேக்கப் போட்டு கிட்டத்தட்ட அந்த இது விஜயகாந்த் பழைய படத்துல பவுடர் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா எப்ப அந்த கட்சி ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப வெயிட் போட்டிருப்பாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, மூஞ்சி மட்டும் தனியா தெரியும். ம். ஃபேஸ் வந்து எப்படி தெரியும்னா, வெள்ளை அடிச்ச மாரி இருக்கும். கையெல்லாம் நேச்சுரல் கலரா தான் இருக்கும். நம்ம ஊர்லயும் அத தானே பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்களே ஹாலிவுட்டே மாறுனா கூட இவனுங்க மாற மாட்டானுங்க. இவனுங்க மாத்துறதுக்கு இன்னும் பல காலங்கள் ஆகும். ஆனா, இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நாளைக்கே ரஜினி மண்டைய போட்டாருன்னா, அப்புறம் கருப்புன்னு யார காமிக்கிறது? யாருமே இல்லையே! எல்லாம் வெள்ள வெள்ளேன்னு நின்னுட்டு இருக்கானுங்க. அவர்தான் ரஜினியே காமிக்க வேண்டியது தான். அவரே அவ்வளோ படம் நடிச்சிருக்காரேன்றேன். இப்பதான் வந்துட்டாங்களே விஜய் சேதுபதியும் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாநிறம் தான். தனுஷும் அப்படிதான். ஆனா, தனுஷ் அப்படி பார்க்க மாட்டாங்க. மொத 2 படம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் செட் ஆயிருக்காது. அது ஃபர்ஸ்ட் படம் தான் வந்துட்டு இந்த கிளைமாக்ஸ்ல ஒரு ஒரு ட்ரெஸ்ல வருவாரு. அதுதான் ரொம்ப ஹைலைட்.
அவர் உடம்புக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காது. இந்த ஏதோ ஆர்மி கெட்டப் மாரி வந்திருப்பாரு மனுஷன். இப்ப ஆர்மின்னா அது ஒரு இது இருக்குல்ல. அத நம்ம ஸ்டீரியோடைப் பண்ண முடியாது. ஆனா வந்து அப்பங்காட்டு நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து உழைக்கிறாங்க. அதுக்கான ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. ஸோ அவங்க பிசிக் அந்த மாரி இருக்கும். அட்லீஸ்ட் தனுஷ் அந்த மாரி இல்லன்னா கூட வேற யாரோ ஒரு நடிச்சு இந்த இடத்துல தனுஷ் நிக்க வச்சு, அது பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. இப்ப பரவால்ல. இப்ப தனுஷ் இருக்கிறதுக்கு எது பண்ணாலும் கரெக்ட்டா இருக்கும். இப்ப என்ன சொல்றேன். இப்ப கூட தனுஷ் வந்து ஸ்கூல் பையன் நடிச்சானா கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்குல்ல அந்த ஸோ இதுல வந்து மெயினா என்னன்னு பார்க்கணும்னா, அந்த ஹீரோயின். அவங்கள தான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கலர் முக்கியம் இல்ல. நீங்க வந்து நல்லா அப்படி அப்படி வந்துரலாம், அப்படி வந்துரலாம்னு சொல்ட்டு. ஆனா வந்து அவங்களுடைய ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அதான் அந்த இவ சொல்றா. ஐஸ்வர்யா ராஜேஷே ஃபர்ஸ்ட்டு என்னலாம் வந்து இதுவே பண்ணல அப்படின்னு தான் சொன்னா. ஆனா இப்ப அவளே வந்து அந்த ஆட்ல நடிக்கலையா? சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறிடுவாங்க போல. இந்த மாரி மாறுறாங்க ஓகே. இப்போ உங்களுக்கே தெரியுதுல்ல. நான் வந்துட்டு அப்படி இருந்தா வந்தேன் தெரியுது. ஆனா அது ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்னமோ நான் ஏதோ வந்து இது பண்ண மாரி ஒரு புனிதர் மாரி பேசுறாய்ங்கல்ல. அதான் இங்க பிரச்சனை. இப்ப உங்களுக்கே தெரியுது. நான் வந்து வெள்ளையா காமிச்சா மட்டும் தான் இண்டஸ்ட்ரி சர்வே பண்ண முடியும். அதே உண்மைய சொல்லிட்டு போயிற வேண்டியது தானே. அந்த மாரி மாறணும்னா நீங்க மாறணும். நீங்க ஏன் மாற மாட்டீங்க? ஆமா. இல்லன்னா வந்து, இல்ல நான் நடிக்க மாட்டேன். எனக்கு எதுனா நீங்க நல்லா குடுத்தா தான் அதுவும் பண்ண முடியாது. வெயிட்டும் பண்ண முடியாது நம்மளால. ஆனா வர கொஞ்சம் நீ இப்ப வளர்ந்துட்ட தான். ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் இப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியுது. இப்பயும் திருப்பி நீ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து போயிட்டன்னா என்ன பண்றது? இல்ல பிகினிங் போடுறதில்ல. இப்ப அவங்க அட்வைஸ் குடுக்குறாங்கல்ல. நேரம் முக்கியம் இல்ல. இது முக்கியம்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க உங்கள? அதானே இங்க இது. இப்ப இது இறுதி சுற்று ரித்திகா சிங் தெரியுமா? நடிச்சிருப்பாங்கல்ல. அந்த அம்மா வந்து ஒரிஜினல் கலர் டோன் எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த படத்துல பார்க்கும்போது, நம்ம ஊருக்கு காட்டுறேன்ற பேர்ல கொஞ்சம் கருப்பா அதே அடுத்த படத்துல பார்த்தீங்கன்னா, இல்ல, இல்ல. அவ கொஞ்சம் ஃபேர் தான். ஆனா அவ அந்த கேரக்டருக்காக டார்க் ஆக்கிட்டாங்களா? இல்ல டேன் ஆக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனா அடுத்த படத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வெள்ள வெளேன்னு இருக்கும். மூஞ்சியே தெரியாது. அந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கும். அந்த மாரி சடனா சேஞ்ச் ஆறாங்கல்ல. இப்ப ஹீரோவே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 படத்துல உருப்படியா இருக்கும். 5வது படத்துல கலர் இதாகும். இது இப்ப ரீசென்ட்டா வந்துச்சுல லப்பர் பந்து. இப்ப அந்த படத்துலயும் கூட இவரு ஹரிஷ் கல்யாணி எதுக்கு இந்த கலர்ல காமிக்க ஹீரோயும் அதே மாரி தான். 2 பேரும் ஒரிஜினலா வேற கலரு. அதுதான். அதுக்கு நீங்க கருப்பா இருக்க பொண்ணே எடுத்துட்டு போயிரு. இல்ல அதே கலர்ல காமிச்சு ஏன் வந்து கிராமத்துல இருக்கவங்கலாம் கொஞ்சம் வெள்ளையா இருக்கக்கூடாதா? ஒண்ணு வெள்ளையா இருப்பாங்க வச்சுக்கோ. இல்லன்னா கருப்பா இருக்கவங்க எடுத்து நடிக்க வை. இல்ல நம்ம அந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ள அந்த ஒரு பொண்ணு இந்த பொண்ணோ, அந்த ஏதோ பையனோ சொல்லியிருப்பான். என் ஊர்ல எப்படி காமிக்கல அப்படியே காமிங்க. தேவையில்லாம இது நாளைக்கே அஜித்த வந்து கருப்பா காமிச்சுட்டு, அவர் வந்து இதா இருக்கான்னு காமிச்சா என்னத்த பண்றது? இல்ல நம்ம ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நயன்தாரா அந்த அம்மாவே வந்துட்டு ஒரு படத்துல வந்துட்டு கருப்பா நடிச்சிருக்கும். இன்னொரு இடத்துல இதா நடிச்சிருக்கும். என்னன்னா வந்துட்டு வெள்ளையா இருக்கிற கேரக்டர் தான் போல்டா இருக்கும். ஆமாமா. அது டபுள் ஆக்ஷன் படம். அதான் வெள்ளையா இருக்க கேரக்டர் போல்டா இருக்குமா, கருப்பா இருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஷையா இருக்கிற கேரக்டர். அந்த மாரி ஒரு அதான் கிராமத்துல இருக்க பொண்ணு மாரி. எது எதோ வச்சு ஸ்டீரியோ டைப் பண்ணோம்னா, அந்த மாரி டைப் பண்ணி ஒரு கேரக்டர் வச்சு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுச்சு. அந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா, கருப்பா இருக்கிறது தான் பேயி, கருப்பா இருக்கிறது தான் வந்து கொலை பண்ணும், கருப்பா இருக்கிறது தான் கெட்டது. அந்த மாரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பானுங்க. கருப்பா இருக்கிறது பேய். ஆமா பேய். ஆனா அந்த பேய் வந்து ஏதோ ஒரு இதுவால பேய் ஆயிரும். ஏதோ ஒரு ரேப் பண்றவங்களோ, ஏதோ கொலை பண்றவங்களோ ஏதோ ஒண்ணு. நான் சிம்பிளா சொல்றேனே, அதே இது நீங்க கலர் ஸ்வாப் பண்ணிட்டு, நீங்க இந்த கேரக்டர் இப்படி காமிச்சு, இப்படி காமிச்சு ஒத்துக்குவாய்ங்க. அதானே இங்க பிரச்சனை. இங்க பிரச்சனையே வந்து நீங்க கலர் ரெப்ரசன்ட் பண்றது பிரச்சனை இல்ல. அந்த கலர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அதானே பிரச்சனை. 2வது நீங்க அந்த கேரக்டர் நடிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க நடிக்கிறீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் டோன் அதுதான் இங்க பெரிய சிக்கலா இருக்குது. அதே மாரி இப்ப இந்த Instagram இருக்காய்ங்கல்ல, இப்ப அவங்கலாம் என்ன பண்ணுவாய்ங்கன்னா வந்துட்டு, இந்த மேக்கப் பண்ணுவாய்ங்கல்ல, மேக்கப் பண்ணும்போது வந்துட்டு இந்த மாரி பூக்கடைக்காரங்க இந்த மாரி தான் கருப்பா பண்ணிட்டு அதுவும் நெறைய நடக்கும். கருப்புனா ஏல கலரு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றானுங்க. ஒண்ணு ஏழை, பாவமா இருப்பாங்க. இந்த நாடகத்துலலாம் காமிப்பாங்களே, பாவமா இருக்கவங்கலாம் அப்படியே கருப்பா இருப்பாங்க அந்த மாதிரி. இல்லன்னா வந்து ஒருத்தன்னு கெட்டவனா காமிச்சிரணும். வில்லன், எல்லாரையும் அழிக்கிறவன், சுயநலவாதி இந்த மாரி. ஒண்ணு பாவமா காட்டணும், இல்லன்னா கெட்டவனா காட்டணும். இதுதான். நார்மலா இருக்கவன மாரியே காட்ட முடியாது. கருப்பாய் டார்க் கலர்லாம். இல்ல அவங்கள பொறுத்தவரைக்கும் கருப்புன்றது வந்து ஒரு பாவப்பட்ட ஜீவன். அதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பார்த்து பண்ணணுமே. அதுதான் சொல்றேன். ஒண்ணு பாவமா காட்டணும், இல்லன்னா வந்து கெட்டவனா காட்டணும். இல்லன்னா. இதுக்கு மேல என்ன பேசுறதுல்ல. ஏதாவது இருக்கா? சரி ஓகே. இவ்வளவு நேரம் நாங்க பேசினது கேட்டிருப்பீங்க. ஆ உங்களுக்கு ஏதாவது இறுதி கருத்து இருக்கா? சொல்லுங்க. இறுதி கருத்து என்னன்னா, முதல்ல வீட்ல இருந்து மாறணும். வீட்ல முதல்ல கருப்பா இருந்தாலும் நீ கலையா இருக்க. சின்ன பசங்களலாம் வந்து கொஞ்சம் டார்க்கா இருந்தாவே போட்டு அந்த பைத்தமாவ போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சு வெள்ளையாக்குறது.
இந்த மாரி வேலைகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஓகே. உங்க பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில என்னன்னா, இருக்கிறவங்களா காமிங்க. ஹீரோயின்ஸ்லாம் உங்களுக்கு அந்த நீங்க குடுக்குற கேரக்டர நல்லா பண்ணுங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்னா, நான் இந்த மாரி ரோல்ஸ் தான் பண்ணுவேன்னு ஸ்டபர்னா இருந்து அதுல பண்ணுங்க. நீங்க தான் எடுத்துக்காட்டா இருக்கணும். ஆனா அவங்களே வந்து மாறிர்றாங்க. இது 2 தான் நடக்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? எனக்கு வந்து என்னன்னா, முதல்ல வந்து ரியாலிட்டின்றத புரிஞ்சுக்கணும். இப்ப கலர்ன்றது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு இதுதான். இப்ப அத வந்து நான் புடிச்சு அது ஒரு கிரைட்டீரியான்றது என்னைக்கு மாறுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அத எடுக்கணும். 2வது வந்து என்னோட இந்த மேரேஜ்ல அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ ஒருத்தன் வந்து ஈவன் தோ நான் வெள்ளையாவே இருந்தா, நாளைக்கு ஒரு பொண்ண என்னோட கலர் கம்மின்னு அவைங்க சொல்றாங்கல்ல. அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு பார்க்குறாங்கல்ல. அந்த ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆள பார்க்கும்போது ஒரு டேக் ஒண்ணு குத்துறாய்ங்க தெரியுமா? இப்ப அதுக்கு பயந்துட்டே நெறைய பேர் இது பண்றது. அதே மாதிரி அ எனக்கு வந்து டவுரி வேணான்னு சொன்னேன்னா, அப்பயும் அதே 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 டேக் கொண்டாடுறது. இவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா? இல்ல இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா? இந்த ஒரு டேக் கொண்டாடுறாய்ங்க. இது ஃபர்ஸ்ட்டு இதாகணும். அவனுங்க வாழ்க்கைய அவங்க சாய்ஸ் வந்து விட்டுருங்க. நீங்களா ஒண்ணு நல்லது பண்ணாலும் வந்து இவனுக்கு நல்லதெல்லாம் எப்படி ஒருத்தன் பண்ணுவான்? அது எதனா காரணம் இருக்கும். அதனால தான் அவன் பண்ணுவான்னு இவனுங்களே ஒண்ணு ஏத்தி விட்டுருவானுங்க. ஸோ அதனால இந்த ஊர் நாயம் பேசுறவைங்கள வந்து ஒடுக்குறதுக்கு எதாவது நல்ல வழி கிடைச்சுச்சுன்னா, வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இப்படி நம்ம ஒரு 4 பேர் பேசிக்கிட்டே இருந்தோம்னா 4 பேர் பேசியே வந்து இது கெடுத்து விட்டுருவானுங்க. அதாவது நமக்கு என்ன நல்லதுன்னு தெரியும். நம்ம அதுக்கான ஒரு பாத்த போட்டு நிம்மதியா போயிட்டுருப்போம். குறுக்க குறுக்க கட்டைய போட்டு நீ இது பண்ணாத, அது பண்ணு. அது பண்ணாத, அது பண்ணுன்னு சொல்லி நம்மள திருப்பி விட்டுறாய்ங்க தெரியுமா? நம்ம அதுவரைக்கும் கரெக்ட்டா பண்ணியிருப்போம். அத விட்டுப்புட்டு இது நான் இத தொடுறேன், அத தொடுறேன்னு சொல்லிட்டு வீணா போய், அந்த இத வந்துட்டு இது பண்றதுக்கு ஏத்த ஒரு வழிய பார்க்கணும். கலரும் அதே மாரி தான். உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கண்டுக்காதீங்க. அதே மாரி உங்களுக்கு தப்பா ஃபீல் ஆச்சுன்னா, சொல்லிடுங்க. தயவுசெய்து அது வளர விட்டுறாதீங்க. இப்ப என்ன சொல்லலாம்னா, இப்ப ஸ்கூல்ல ஒரு ஒரு 8த் வரைக்குமே நமக்கு தெரியாது. ஓரளவு விவரம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வரைக்குமே வந்துட்டு கலர் வந்து நம்மள வந்து கருப்புன்னுவான், குண்டுன்னுவான். ஒரு 9த், 10த் போம்போது நமக்கு அதோட பாதிப்பு தெரியும். எந்த அளவுக்கு இதாயிரும்னா, நம்ம பேர கேட்கறதுக்கு நமக்கு கோவம் வந்துரும். நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். என்ன சொல்றது? என் கிளாஸ்லயே படிக்கும்போது 8த் வரைக்கும் நல்லா அவன் ஒரிஜினல் பேர் சொன்னா திரும்ப மாட்டானுங்க. அவன் பட்ட பேர் சொன்னா திரும்புவானுங்க. அந்த அளவுக்கு ஒரிஜினல் நேமே மறந்துடுறான். இது வந்து அவன் என்ன சொல்றது? காலேஜ், வேலைக்கு போம்போது இன்னும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ, அதனால வந்துட்டு யாரையும் இது பண்ணாதீங்க. அது மாரி பண்ணாங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே நிப்பாட்ட வழிய பாருங்க. அதான் ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம ஒரு 4 பேர் பேச ஆரம்பிச்சோம்னா மாறும்னு நம்புவோம். நீங்க என்ன சொல்லணும் மைட்டாச்சி? இல்ல என் சைடு நான் முடிச்சுட்டேன். ஸோ, அவ்வளோதான். அ நாங்க வந்து Spotifyல ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். புதுசா YouTubeலயும் இருக்கோம். அங்கேயும் செக் பண்ணி பாருங்க. வேற வந்துட்டு ஃபீட்பேக் தாங்க. ஃபீட்பேக் எனக்கு குடுத்தாலும் சரி, உங்களுக்கு குடுத்தாலும் சரி. எங்க 2 பேருக்குமே தனியா Instagram ஹேண்டில் இருக்கு. அது போக Discordலயும் வந்து பேசுங்க. வேற வந்துட்டு புதுசா ட்ரை பண்றோம். அதுக்கேத்த மாரி ரெஸ்பான்ஸ் குடுத்தீங்கன்னா, நம்ம புதுசு புதுசா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எதனா டாபிக் எதனா பேசணும்னு தோணுச்சுன்னா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியும் பேசுவோம். அத பத்தி நாங்க பேசுறோம். நான் உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். நான் வந்து இட்டாச்சி, இவங்க வந்து காங்கியா. போயிட்டு வரோம். பாய். பாய், பாய். ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கிற பாட புத்தகத்துல இந்த மாதிரி ஃபேர் அக்லின்னு வித்தியாசத்தை சொல்லி கொடுத்து ஒரு 6 வயசு குழந்தையோட மனசுல அவன் பள்ளிக்கூடத்திலேயே நிறத்தை வச்சு அரசியல விதைக்கிறாங்க. தி பாலிடிக்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், தி பாலிடிக்ஸ் ஆஃப் ஹேட். அவ்வளோ ஏன் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிற நீங்களே அவங்கள பார்த்தா தெரியாதான்னு கேட்கிற அளவுக்கு பச்சையான ஜாதி அரசியல் இங்க நடக்குது. 4 பேரை அம்மனமாக்கி நடுத்தருவுல ஓட விட்டு அடிக்கிறாங்க. ஆனா அது பீகார்ல தானே. மாட்டு இறைச்சியை கடத்தின ஒரு ஆள ஒரு கூட்டமே வந்து அடிச்சு கொல்லுது. அது ஏன்னா யூபியில தானே. போலீஸ் நம்பி விசாரணைக்காக வந்த 2 பேரை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணாங்க. ஆனா அது தூத்துக்குடியில தானே. ஒருத்தர் பசி கொடுமையால அதை தாங்க முடியாம சாப்பாட திருடி சாப்பிட்டதுக்கு ஒரு ஆதிவாசி இளைஞனை கூட்டம் கூடி அடிச்சே கொன்னு இருக்காங்க. அது எங்க கேரளால தானே. இல்ல, இதெல்லாம் நடந்திருக்கிறது இந்தியால. இந்தியால. And finally after all this, எதுக்கு எதுக்காக இதெல்லாம்? And the answer, Your Honor, is this report submitted by the Intelligence Bureau just 2 months ago to the government, which says, அதாவது வர இருக்கிற சட்டசபை எலெக்ஷன்ல ஆளுங்கட்சி கண்டிப்பா டெபாசிட்டை இழக்கும். அரசியல் அதிகாரத்தை தக்க வச்சுக்க, அதிகாரத்தை மீட்டெடுக்க அவங்க பயன்படுத்தின வரும் கருவிங்க தான் அந்த 4 பேர். ஒரு நாயை கொன்னா கேள்வி கேட்க மனுஷன் வர இந்த நாட்டுல, ஒரு மனுஷனை கொன்னா எதிர்த்து கேள்வி கேட்க இந்த நாய் வராதுங்கிற தைரியம் இவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அந்த தைரியம் தான், அந்த நம்பிக்கை தான் யுவரானர் இந்த நாட்டோட அரசியல். கேள்வி கேட்கிறவங்களை ஊமையாக்குற அரசியல், விரல் நீட்டி கேள்வி கேட்டா விலக மாற்ற அரசியல். ஆனா எவ்வளவுதான் ஊமையா இருந்தாலும், எந்த சுரங்கத்தில் அடைச்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு.
ஏன்னா இந்த நாடு ஒருத்தனுக்கும் அவ அப்பம் வீட்டு சொத்து இல்ல. இது நம்ம நாடு யுவர் ஆனர். நம்ம நாடு.